ஆமென். ஹல்லேலூயா. யோசுவாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம். யோசுவாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. கர்த்தர் யோசுவாவை நோக்கி இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. போன வார செய்தியின் தொடர்ச்சி தான். ஆமென். 5வது அதிகாரம் 13 முதல் பார்த்தால் தெரியும். எரிகோவுக்கு வெளியிலிருந்து யோசுவா கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது கர்த்தருடைய தூதன் உருவின பட்டயத்தையோடு நிற்பதை பார்க்கிறார். அப்பொழுது யோசுவா எதிர்கொண்டு போய் கேட்கிறார், நீர் எங்களை சார்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சார்ந்தவரோ என்று. அதற்கு கர்த்தருடைய தூதனானவர் சொல்லுகிறார், அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார். இதை கேட்டதுமே யோசுவா தரை மட்டும் குனிந்து ஆண்டவர் அடியானுக்கு சொல்வது என்ன என்று கேட்க கர்த்தர் சொல்லுகிறார், நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, முதலாவது உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கழட்டி போடு என்று. அவன் அப்படியே செய்கிறான். ஆமென். கடந்த வாரத்தில் கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டார், பேசினார். பல நேரத்தில் ஆண்டவர் நம் பட்சத்தில் நிற்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம், விரும்புகிறோம். ஆனால் யோர்தானை கடந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் அவரை சார்ந்து நிற்க வேண்டும், அவர் பட்சத்தில் நிற்க வேண்டும் என்பதே அவருடைய விருப்பமாக இருக்கிறது என்பதை கடந்த வாரத்திலே கர்த்தர் நம்மோடு பேசினார். கர்த்தரை நம் பட்சத்தில் நிற்க வைக்க பார்க்கும்போது என்ன நடக்கும் என்றால், நாம் அவரிடத்தில் கேட்கதையெல்லாம் அவர் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்போம். ஆனால் நாம் அவர் பட்சத்தில் நிற்க நம்மை ஒப்புக் கொடுக்கும் போது அவர் சொல்வதையெல்லாம் நாம் செய்ய வேண்டும் என்ற இருதயம், அந்த ஒரு எண்ணம் நமக்குள்ளே உண்டாகும். அதுதான் யோசுவா கர்த்தருடைய சமூகத்திலே பணிந்து கேட்கிறான். ஆண்டவர் அடியானுக்கு செய்வது என்னவென்றல்ல, ஆண்டவர் அடியானுக்கு சொல்வது என்ன? சொல்லும் அடியேன் கேட்கிறேன், சொல்லும் அடியேன் கேட்கிறேன், நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்? யோர்தானை கடந்த ஒவ்வொருவரும் கேட்பது தவறல்ல. நீங்க எனக்கு என்ன செய்ய போறீங்க ஆண்டவர், கேட்பது தவறல்ல. ஆனால் அதே நேரத்தில் நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே, இப்படி கேட்கிற அந்த ஒரு அனுபவத்துக்குள்ளே சபை வர வேண்டும் என கர்த்தர் விரும்புகிறார், கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்படி அர்ப்பணிக்கிறவனுடைய அடையாளம் என்ன? அப்படியே செய்வது. எதை அப்படியே செய்வது? கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு நோ சொல்லாமல் அப்படியே செய்வது. யோசுவா அப்படியே செய்த போது யோசுவாவோடு கர்த்தர் பேசுகிறார். என்ன சொல்லுகிறார்? இதோ பார், எரிகோவையும் அதன் ராஜாவையும் அதன் யுத்த வீரரையும் நான் உன் கையிலே ஒப்பு கொடுத்தேன் என்கிறார். அவர் இப்படி சொல்லும் போது எரிகோவனுடைய நிலைமை எப்படி இருந்தது? 1வது வசனத்திலே நாம் கேட்டோம். அந்த வசனத்தை ஒரு விசை கூட வாசியுங்கள். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. எரிகோ அடைக்கப்பட்டிருந்தது. அந்த வாசல் அடைக்கப்பட்டிருக்கிறது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. பொதுவாகவே அடைக்கப்பட்டிருக்கும் போது உள்ளே இருக்கிறவங்க ஏதாவது ஒரு வகையில் வெளியே வருவாங்க. அப்படி வரும்போது டோர் ஓபன் ஆகும். ஆனா இவங்க வந்து நின்று பார்க்கிறாங்க. யோசுவா கண்களை ஏறெடுத்து பார்க்கிறார். அடைக்கப்பட்டது அடைக்கப்பட்டதாகவே இருக்கிறது. அடைக்கப்பட்டது அடைக்கப்பட்டதாகவே இருக்கிறது. ஒருவரும் வெளியே போகவில்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. அப்படி என்றால் இங்க இருக்கிற ஒருவராலையும் இந்த அடைப்பை மாற்றவோ திறக்கவோ தகர்க்கவோ முடியவில்லை, முடியாது. கர்த்தர் வாக்கு கொடுக்கும் போது எரிகோவின் நிலைமை என்பது என்னவென்றால் அது அடைக்கப்பட்டிருந்தது. பல நேரத்தில் ஏன் நம்மால் வார்த்தையை விசுவாசிக்க முடியவில்லை என்றால், நமக்கு முன்பாக கர்த்தர் எதை வாக்கு பண்ணி இருக்கிறாரோ அது அடைக்கப்பட்டிருக்கிறது. அடைக்கப்பட்ட சூழ்நிலையிலே கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படும் போது நம்முடைய கண்கள் எதை பார்க்கிறது, நாம் எதை நம் இருதயத்தில் வைத்திருக்கிறோம் என்பது மிக 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 முக்கியம். சங்கீதம் 119:98 தாவீது இப்படி சொல்லுகிறார். நேற்று இரவு தியானித்த வார்த்தை தான். ஆமென். அது ஒரு விசை கூட அதை சொல்லும்படி விரும்புகிறேன். 119:98
நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானமுள்ளவனாக்குகிறீர். அவைகள் எவைகள்? நீங்க என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானமுள்ளவனாய், அதிக பலமுள்ளவனாய், அதிக மேன்மையுள்ளவனாய், ஆமென், அதிக ஆமென் உயர்வுள்ளவனாய், செல்வமுள்ளவனாய், ஆரோக்கியமுள்ளவனாய் மாற்றும்படி எனக்கு கொடுத்த உம்முடைய கற்பனைகள், உம்முடைய வார்த்தைகள், அவைகள் என்றைக்கும் என்னுடனே இருக்கிறது. தாவீதினுடைய வெற்றியின் ரகசியம் என்ன? ஜென்ஸ் பர்ஸ் வச்சிருப்போம்ல, பர்ஸ், லேடிஸ் ஹேண்ட் பேக் வச்சிருப்பீங்க. அதுக்குள்ள என்ன இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறது சர்ச்சு பாஸ்டர் கிடையாது. எல்லாரும் ஹேண்ட் பேக்ல இது மட்டும் தான் வச்சிருக்கணும் அப்படின்னு நாங்க சொல்ல போறதும் கிடையாது. சொன்னாலும் நீங்க கேட்க போறதும் கிடையாது. இது என்ன சொன்னாலும் கேட்க மாட்டீங்கன்னு தெரிஞ்சதுனால இந்த காரியத்தை யாரும் சொல்லவும் கிடையாது. அப்ப என்னோடு கூட என்ன இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறது என்கிட்ட தான் இருக்கிறது. என் இருதயத்தில் என்ன இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கிற அந்த அதிகாரத்தை கர்த்தர் எனக்கு தான் கொடுத்திருக்கிறார், ஒவ்வொருவருக்கும் கொடுத்து. எனவே தான் வாசற்படியில் நின்று நான் கதவை தட்டுகிறேன். தாவீது தன்னோடு இருக்கும்படி எதை வைத்துக் கொண்டான் தெரியுமா? ஆமென். சகோதரர்கள் அவனை பார்த்த பார்வையோ, சத்துருக்கள் அவனுக்கு செய்த சூழ்ச்சியோ, அவனுக்கு விரோதமாய் தூற்றினதையோ அல்ல. ஆண்டவரே, என் சத்துருக்களிலும் என்னை அதிக ஞானம் உள்ளவன் ஆக்கும்படி எனக்கு நீர் தந்த வார்த்தை அவைகள் என்றைக்கும் என்னுடனே இருக்கிறது. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். அவைகள் என்றைக்கும் என்னுடனே இருக்கிறது. யோசேப்பு தன்னோடு கூட வைத்திருந்தது எதை தெரியுமா? சகோதரர்கள் அவனுக்கு செய்த துரோகத்தை அல்ல, 17வது வயசுல கர்த்தர் அவனுக்கு கொடுத்த சொப்பனத்தை. எனவேதான் சகோதரர்கள் அவனை தேடி வந்தபோது பைபிள் சொல்லுது, யோசேப்பு சகோதரர்கள் செய்த காரியங்களை நினைத்தான் என்றல்ல, யோசேப்பு கர்த்தர் காண்பித்த சொப்பனத்தை நினைத்தான். நாம் வாழ்ந்திருப்பதும், நாம் தாழ்ந்திருப்பதும், நாம் சுதந்திரிப்பதும், சுதந்திரிக்காமல் போவதும் எதை வைத்து தெரியுமா? எதை நாம் நம்மோடு வைத்திருக்கிறோம். யோபு எதை தன்னோடு வைத்திருந்தான் தெரியுமா? நண்பர்கள் பேசின வார்த்தைகளையோ மற்ற காரியங்களை அல்ல, அவன் மனசுல எதை வைத்திருந்தான் தெரியுமா? ஓ, எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிறோம் ஆண்டவருடைய வார்த்தையை நான் காத்துக்கொண்டேன். வசனத்தை வைத்திருந்தான். தாவீது வார்த்தையை தான் தன்னோடு வைத்திருந்தான். யோசேப்பு வார்த்தையை தான் தன்னோடு வைத்திருந்தான். யோபு வார்த்தையை தான் தன்னோடு வைத்திருந்தார். அவைகள் என்றைக்கும் என்னுடனே இருக்கிறது. அப்படி இருந்ததுனால சத்துருக்களை பார்க்கிலும் தாவீது உயர்த்தப்பட்டான், சகோதரர்களை பார்க்கிலும் யோசேப்பு உயர்த்தப்பட்டான், சூழ்நிலையை பார்க்கிலும், பிசாசின் அத்தனை தந்திரங்களை பார்க்கிலும் யோசேப்பு உயர்த்தப்பட்டான். அர்ப்பணிக்கிற தேவ பிள்ளையே, உனக்கு முன்பாய் வாசல் அடைக்கப்பட்டே இருக்கிறது. இஸ்ரவேலருக்கு முன்பாக எரிகோ அடைக்கப்பட்டிருந்தது. இதை வைத்து தீர்மானிக்காதே உன் வாழ்க்கைய, உன் நாளைய, உன் எதிர்காலத்தை. நீ எதை வைத்து தீர்மானிக்க வேண்டும் தெரியுமா? கர்த்தர் உன்னோடு பேசின வார்த்தையை வைத்து. பேசுறது யார் தெரியுமாங்க? கர்த்தருடைய சேனையின் அதிபதியாக வந்தேன். கர்த்தருடைய சேனை. அப்படி என்றால் இந்த வார்த்தை ஒரு ராஜாவின் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை, ராஜாவின் கட்டளை இது. ராஜா சொன்னால் ஆமான் ஆனாலும் கொடுத்துதான் ஆக வேண்டும். அவர் வடக்கை நோக்கி கொடு என்று சொல்லுகிறவர், தெற்கை நோக்கி வைத்திராதே என்று சொல்லுகிறவர். ஏசாயா 43:6 வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதே என்று சொல்லுகிறவர். நல்ல கவனமா கேட்கணும். ஒரு தேவ பிள்ளையின் பலனை எதுல தெரியுமா இருக்கிறது? கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையில் இருக்கிறது. அவர் தருவேன்னா தருவார், அவர் கொடுப்பேன்னா கொடுப்பார், அவர் செய்வேன் சொன்னா செய்வார். இப்படி நம்புறவங்க மாத்திர கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவரை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? தடைகளை தகர்க்கிறவர்.
மீகா 2:13. தடைகளை தகர்க்கிறவர் உங்களுக்கு முன்னே நடந்து போவார். தடைகளை தகர்க்க அவர் கையில சுத்தியலும் கிடையாது, அவர் கையில ஒண்ணுமே கிடையாது. அவர் ஒண்ணு செய்றார். என்ன செய்றார்னா, உங்களுக்கு முன்னே சும்மா நடந்து போறார். பின்னாடி வர்றவங்களுக்கு என்ன செய்யறாங்க? அவர்கள் தடைகளை நீக்கி அவர் நடந்து போனார். என்னால நீக்க முடியாத தடையெல்லாம் என்ன வச்சே கர்த்தர் நீக்க வைப்பார். எது எது எனக்கு முடியாது, எது எது எனக்கு அசாத்தியமா இருக்கிறது, எது எது என்னுடைய பலத்தால் என்னுடைய திராணியால் முடியாது என்ற நிலையில் இருக்கிறதோ, கர்த்தர் எனக்கு முன்பாக போவாரானால் என்னை வைத்தே, எல்லாரும் உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு முன்னே போவாரானால் என்னால் முடியாததை என்னை வைத்தே செய்ய வைப்பார். ஹல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளையின் பலனை என்ன தெரியுமா? அவர் முன்பாக போகிறது. ஹல்லேலூயா. அவர் முன்னாக போகும்போது என்ன நடக்கும் தெரியுமா? 68வது சங்கீதம் அதனுடைய 7-8 வசனங்களில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனே நீர் உம்முடைய ஜனங்களுக்கு முன்னே சென்று அவாந்தர வழியிலே நடந்து, ஆண்டவர் வேற ஒண்ணுமே செய்ய வேண்டாங்க. இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கும் போது முதல் சர்வீஸ்ல இது சொல்லும் போது ஆவியில நான் அதிக பலப்பட்டேன். ஒவ்வொரு தேவப்பிள்ளை அறிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவர் இந்த காரியத்துக்காக நான் போறேன், ஆண்டவரே நான் போகிறதுக்கு முன்னாடி நீங்க ஜஸ்ட் அதுல ஒண்ணு நடந்து போயிட்டீங்கன்னா போதும்பா. நீங்க ஒண்ணு நடந்து போயிட்டீங்கன்னா போதும், எனக்கு காரியங்கள் வாய்க்கப்படும். வேற ஒண்ணு நான் உங்ககிட்ட கேட்கல ஆண்டவரே. அவர் நடந்து போனாலே போதும், இந்த பாதையில் அவர் நடந்து போனாலே போதும். அவாந்தர வழியில் நடந்து வருகையில் பூமி அதிர்ந்தது. தேவனாகிய உமக்கு முன்பாக வானம் பொழிந்தது. பூமியும் சரி வானமும் சரி. ஆமே, அவர் நடந்து போனா பூமி தன் பலனை கொடுக்கும், வானம் பொழியும். அர்ப்பணித்த தேவ பிள்ளைக்கு முன்பாக அடைக்கப்பட்ட வாசல் நமக்கு பெருசா இருக்கலாம், ஆனா நம்மோடு பேசுகிற சேனைகளின் கர்த்தர் அவர் அதை தகர்க்க வேற ஒண்ணுமே செய்ய வேண்டாம். அவர் ஜஸ்ட் அப்படி முன்னாடி நடந்து போனாலே போதும். யோபுக்கு எப்படிங்க நிக்க முடிஞ்சது? இவ்வளவு கடினமான சூழ்நிலையில எல்லாம் இழந்து ஒண்ணுமே இல்லை, எல்லாம் இழந்து யோபுவால எப்படி நிற்க முடிந்தது என்றால், யோபு சொல்லுகிறார், என் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்தது என்று. யோபு 23:11. அதன் அர்த்தம் என்ன? நான் நடக்கிற பாதையிலே நான் நடப்பதற்கு முன்பதாக வேறொருவர் நடந்திருக்கிறார். அவன் சொல்றான், எனக்கு இது போதும் ஆண்டவரே. 12வது வசனத்திலே வாசிங்க, 13வது வசனத்தை வாசிங்க. 23:13. அவரோவென்றால் 14வது வசனம், எனக்கு குறித்திருக்கிறதை என்ன நம்பிக்கைங்க. 11வது வசனத்தை வாசிங்க, என் கால்கள் 10ல இருந்து வாசிங்க. நான் போகும் வழியை அவர் எப்படி அறிவார்? அடுத்த வசனம், அவர் என்னை சோதித்தார். அடுத்த வசனம் 11, என் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்தது. நான் போகும் வழியே உதவாத காரியத்துக்கு உதவாத வைத்தியர்கள் சைடுல இருந்து கமெண்ட் அடிச்சிட்டு இருக்கிறாங்க. நண்பர்கள் தான், காரியத்துக்கு உதவாதவங்க தான் கமெண்ட் அடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஏய், நீ அப்படி பண்ணிருப்ப, இப்படி பண்ணிருப்ப, அதனாலதான் உனக்கு இந்த நஷ்டம், அதனாலதான் உனக்கு இந்த கஷ்டம். யோபு சொல்ல, நான் போகும் வழியை அவர் அறிவார். நான் போகும் பாதை எனக்கு தெரியும்னு யோபு சொல்லல. யோபுவே, நீ செல்லுகிற பாதை உனக்கு எவ்வளவுதான் தெரியும் கேட்ட யோபு சொல்வார், இப்ப நான் நிக்கிறேன்ல இது வரைக்கும் தான் தெரியும், ஆனா இனி நான் போகும் வழியை அவர் அறிவார். எப்படி அறிவார்? அவர் எனக்கு முன்னே போயிட்டு இருக்கிறார். அவர் எனக்கு முன்னே போயிட்டு இருக்கிறதுனால எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. என்ன நம்பிக்கை? எனக்கு குறித்திருக்கிறதை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஒரு தேவ பிள்ளை நம்பிக்கை அதுதான். வாக்கு கொடுக்கப்படுகிறது, ஆனா முன்பாக இன்னும் அடைக்கப்பட்டே இருக்கிறது. அவர் கொடுன்னு சொன்னா வடக்கு கொடுக்குமா, வைத்திராதேன்னு சொன்னா தெற்கு வைத்திராதா. வச்ச ஆபத்து. வக்கியோல் கூட இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்க மனம் இல்லாதவன் தான் பார்வோன். ஆண்டவர் சொன்னார், ஏ நான் கடந்து போவேன் என்றார். நான் கடந்து போவேன் என்றார். அவர் கடந்து போகிறார். அன்று இரவே வக்கியோல் கூட கொடுக்க மனசில்லாதவன் ஜனங்களுக்கு வீட்டில் இருக்கிற பொன்னெல்லாம் கொடுக்கிறார். அவர் பார்வோனையும் கொடுக்க வைக்கிறவர். சகையு
ஒவ்வொருத்தனை பார்த்தா டாக்ஸ் கலெக்ட் பண்ண போறேன்னு சொல்லி போய் அநியாயமாய் வாங்கி வைத்தவன் சகையு, வா நம்ம சேர்ந்துவோம் வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு சகையு கூட கொஞ்ச தூரம் நடந்து போனா. அவ்வளவுதான். சகையு நின்று சொல்ற, ஆண்டவரே நான் யார்கிட்டயாவது அவன் என் ஆஸ்தியில பாதையை நான் கொடுத்துறேன் ஆண்டவரே, யார்கிட்டயாவது அநியாயமா நான் வாங்கினது உண்டானா நாளத்தனையா கொடுத்துறேன். இதுக்கு இயேசு என்ன செய்தார்? ஒண்ணுமே செய்யல. அந்த பாதையில நடந்து போனா. நான் நடக்கிற பாதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்ற வார்த்தை வெறும் வார்த்தை கிடையாது. ஹல்லேலூயா. எந்த பாதையையும் தாண்டிடுவேன், எந்த சூழ்நிலையும். பார்வனையும் கொடுக்க வைத்தார், சகையுவையும் கொடுக்க வைத்தார். தீர்மானம் கர்த்தருடையது. ஹல்லேலூயா. ரொம்ப ஆச்சரியமான வார்த்தை. சாத்தான் போய் பெர்மிஷன் கேட்கிறான் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நீர் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலை அடைக்கவில்லையோன்னு சொல்லிட்டு யோபு குறித்து கேட்கிறான். ஆண்டவர் சொன்ன, சரி கை வச்சுக்கோ. பொருளாதாரத்தில் கை வைக்கிறான், எல்லாமே இழந்துட்டு. ஆனாலும் யோபு முறுமுறுக்கவில்லை. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்துகிறான். திரும்பியும் போய் நிற்கிறான். போய் நிற்கும் போது ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்வார் பாருங்க. யோபுவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவன் உன் கையில் இருக்கிறான். இப்போ யோபுவை தூக்கி எங்க வைக்கிறார்? எல்லாரும் சொல்லுங்க. சாத்தான் கையில வைக்கிறார். அடுத்த வார்த்தை, ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்ப விடு என்றார். தப்ப விடு. சாத்தான் கையில வச்சுட்டு சாத்தானுக்கு போட்ட ஆர்டர் என்ன? அவன் பிராணனை கரெக்டா சொல்லுங்க, பிராணனை தப்ப விடு. சேவ் ஹிஸ் லைஃப். அவன் பிராணனை தப்ப விடு. இந்த குரங்கு கையில பழத்தை கொடுத்துட்டு நீ சாப்பிடாம, சாத்தான் கையில யோபு கொடுத்துட்டு ஆண்டவர் சொல்றாரு, நான் வச்சுட்டேன், நீ ரொம்ப பேசிட்டு இருக்கிறல்ல, உனக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கிறேன். அவன் பிராணனை தொடாதேன்ல, தப்ப விடு. இப்ப இவனுக்கு தூக்கம் போச்சு. இவன் கூட்டாளிகள், இந்த குட்டி பிசாசுகள்லாம் யோபுவை கடிக்கலான்னு வரும்போது, விழுங்கலான்னு வரும்போது, டேய் தொற்றாதவன. ஹல்லேலூயா. சில நேரத்தில் என்ன தூக்கி கொண்டு இங்க வச்சிருக்கிறீங்களே ஆண்டவரே, அங்க உன்னை சேஃபா வைப்பார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை 7 மடங்கு அக்கினிக்குள்ள சேஃபா வைக்கிறார். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உங்கள் வழிகள் அல்ல. சாத்தான் கையில கொடுத்துட்டு சொல்றார், அவன் பிராணனை தப்ப விடு. அவன் அவ்வளவுதான், அவனுக்கு தூக்கம் போச்சு, அவனுக்கு எல்லாம் போச்சு. என்ன இதன் அர்த்தம்? சத்துரு கையில நம்மை தூக்கி வச்சாலும் அதிகாரம் கர்த்தர் கையில தான் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் சத்துருவின் இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். எப்படிங்க இருக்கும்? ஒரு குரங்கு கையில பழத்தை கொடுத்துட்டு சுத்தி கண்ணு வச்சுட்டு அதை சாப்பிட்டா எப்போ சாப்பிடுறியோ இல்ல. இதுக்கு நான் அந்த உபவாச ஜபத்துக்கே போய் அவனுக்கு வேலை என்ன? திருடணும், கொல்லணும், அழிக்கணும். இதுதான் அவனுடைய வேலை, இதுதான் அவனுடைய ஜென்ம வேலையே இதுதான். இப்போ அதை செய்ய விடாம நீ தப்ப விடு. காகத்துடைய டியூட்டியே என்ன தெரியுமா? எங்கேயாவது யாராவது ஏதாவது வச்சிட்டு இருந்தாங்கன்னா ஓடி போய் எடுத்துட்டு வரணும். எலியா கிட்ட சொல்ற, நீ போய் உக்காரு, நான் ஒரு காகத்துக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன். இந்த காகத்துக்கு என்னாண்டவர் திடீர்னு சேஞ்ச் பண்றார் சுபாவத்தை. அவன் இப்ப டெய்லி அப்பவும் இறைச்சியும் எடுத்துக்கொண்டு எலியாவுக்கு கொடுக்கும். எலியா காகத்தை பார்த்து சிரிப்பார். காகம் முறைச்சிட்டு போகும், நான் எடுத்து சாப்பிட வேண்டியவன். ஆண்டவருடைய செயல்கள் ஆச்சரியமானவைகள். தேவனை ஆராதிக்கிற ஒரு தேவ புள்ள புரிந்து கொள்ள வேண்டும். எதை நம்ம மனசுல வச்சிருக்கிறோம்? ஓ, இது எப்பொழுது என் முன்னாடி அடைக்கப்பட்டு இருக்கிறது, எப்பொழுது என் முன்னாடி நோ. இவ்வளவு கடினமான சூழ்நிலையோ எது ஆண்டவரே, இந்த பாதையில நான் போகிறதுக்கு முன்னாடி நீங்க ஒண்ணு என் முன்னாடி நடந்துட்டீங்கன்னா
ஆண்டவரே, அது எனக்கு இளைப்பாறுதலா இருக்கும்பா, அது எனக்கு சமாதானமா இருக்கும் ஆண்டவரே. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஆமென். சாலமோன் ஆண்டவர் கேட்கிறார், உனக்கு என்ன வேண்டும் கேள். சாலமோன் ஞானத்தை கேட்கிறான். 1 நாளாகமம் 2 நாளாகமம் 1வது அதிகாரம் 10வது வசனத்திலே ஞானத்தை கேட்கிறான். 12வது வசனத்திலே கர்த்தர் தருவேன் என்கிறார். இனி 1 ராஜாக்கள் 5:12 வாசியுங்கள். 1 ராஜாக்கள் 5:12. கர்த்தர் சாலமோனுக்கு சொல்லி இருந்தபடியே அவனுக்கு ஞானத்தை தந்தருளினார். கர்த்தர் சாலமோனுக்கு சொல்லி இருந்தபடியே. அவர் எப்படி தருவார்னா, என்ன சொல்லி இருந்தாரோ அப்படியே, சொல்லி இருந்தபடியே தருவார். சொல்லி இருந்தபடியே. என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற வார்த்தை இதுதான். நம்ம கேட்டபடியெல்லாம் தருவாரான்னு கேட்டா எனக்கு தெரியாது. ஆனா சொன்னது உண்டானால், எல்லாரும் உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, சொல்லி இருந்தபடியே தருவார். சொல்லி இருந்தபடியே. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை எதிர்பாரில்லை. ஆபிரகாமுக்கு சொல்லி இருந்தபடி கொடுத்தார். கர்த்தர் கொடுக்கும் போது சாராளின் கற்பம் செத்து இருந்துச்சு. செத்த கற்பத்துக்குள்ள உயிருள்ள ஒரு ஈசாக் வளருகிறான். காரணம் என்ன தெரியுமா? வார்த்தை சாகல. ஹல்லேலூயா. செத்த கற்பம். அதான் சாராளின் கற்பம் செத்து. அதனாலதான் ஆபிரகாம் சிரிக்கிறான், சாராள் சிரிக்கிறாங்க. இதெல்லாம் உள்ள செத்து இருக்குது. ஆனா வார்த்தை மட்டும் இன்னும் சாகாம இருக்கிறது. ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் யோபு சொல்லுகிறார். வார்த்தையை காத்து கொண்டவன் சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாளிலே நான் அதை காண்பேன். அந்நிய கண்களினால் அல்ல, என் சொந்த கண்களினால் காண்பேன். ஹல்லேலூயா. நீர் செய்வதை யாரால் தடுத்திடக்கூடும்? நீர் சொன்னதை யாரால் எதிர்த்திடக்கூடும்? நீர் செய்வதை யாரால் தடுத்திடக்கூடும்? நீர் சொன்னதை யாரால் எதிர்த்திடக்கூடும்? நீர் செய்வதை தடுப்பவன் இல்லை, சொன்னதை எதிர்ப்பவன் இல்லை. ஆமென். வல்லமை நிறைந்த வார்த்தையானவரே இயேசுவே. கைகளை உயர்த்தி சொல்லுவோம். என்னை உருவாக்கினீர் உந்தன் வார்த்தையால், என்னை உயிர்ப்பித்ததும் உந்தன் வார்த்தையால். என்னை ஆற்றினீர், என்னை ஆற்றினீர், தேற்றினீர் உம் வார்த்தையால். என்னை தாங்கினீர், சுமந்தீர் உம் வார்த்தையால். வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, எனக்காய் வந்தவரே, எல்லாம் தருபவரே. வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, எனக்காய் வந்தவரே, எல்லாம் தருபவரே. வார்த்தையானவரே. வார்த்தை தந்திருக்கிறார். ஒரு கட்டத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் மோசே சொல்றதை கேட்கவே பிடிக்காம ஆயிட்டவங்களுக்கு. ஏன்னா எல்லாமே தலைகீழா நடக்குது, எல்லாமே தலைகீழாய் மாறுகிறது. நாம் எப்படி செபிக்கிறோம், நம்முடைய விசுவாச அளவு எப்படியோ அப்படிதாங்க நம்ம செபிப்போம். ஆமென். ஆண்டவர், நீர் எனக்கு முன்னாக சென்று, நீர் எனக்கு முன்னாக சென்று. ஆண்டவர் அதைதான் சொல்லி இருக்கிறார். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை நேராக்குவேன், செவ்வையாக்குவேன். வெண்கல கதவுகளை உடைத்து, இருப்பு தாழ்பாள்களை முறித்து, அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷத்தையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களை நான் உனக்கு கொடுப்பேன். நம் தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. ஏசாயா 43வது அதிகாரத்திலே கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, அதனுடைய 14 முதல் வாசியுங்கள். 43:14 முதல். நான் உங்களுக்காக
அரண்கள் எல்லாம் இடிந்து விழவும் கல்தேயர் படவுகளில் இருந்து அலறவும் செய்யத்தக்கவர்களை பாபிலோனுக்கு அனுப்பினேன் என்று உங்கள் மீட்பரும் இஸ்ரவேலின் 15வது வசனத்திலிருந்து வாசிங்க. நானே உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தரும் இஸ்ரவேலின் சிருஷ்டிகரும் உங்கள் ராஜாவுமானவர். கைகளை உயர்த்தி ஹalleluya. ராஜாவின் கட்டளை அது. ராஜா சிங்காசனத்திலிருந்து பேசுகிற அத்தனை வார்த்தைகளுமே கட்டளைகள். ராஜாவின் வாயிலிருந்து சும்மா ஒரு வார்த்தை வராது. ஏங்க ஏரோது ஒருவள் தன்னை மகிழ்விக்கும் போது அவன் மகிழ்ச்சியின் மிகுதியில சொல்லுகிறான், நீ ஆஸ்தியில பாதி கேட்டாலும் நான் தருவேன், சொல்லு நான் உனக்கு என்ன செய்யணும் கேட்கும் போது அவள் தந்திரமா யோவான் ஸ்நானனுடைய தலையை கேட்கிறாள். அது கொடுக்கிறது ஏரோதுக்கு விருப்பம் இல்லை, பிரியம் இல்லை, மனசில்ல. ஆனாலும் அவன் இருந்து சொன்ன இடம் சிங்காசனமானபடியினாலே கேட்டதை கொடுக்கிறான். அந்தந்த ஸ்தானத்திலிருந்து பேசப்படுகிற வார்த்தைகள் அது வல்லமையுள்ளவைகள். நாம் ஆராதிக்கிற தேவன் 5 வருடத்துக்கு ஒரு முறை மாறுகிற சேர்ல உட்கார்ந்து பேசுகிறவர் அல்ல, நிலையான சிங்காசனத்தை உடையவர். உனக்கு தருவேன் தருவார், கொடுப்பேன் என்றால் கொடுப்பார். அதுதான் சொல்லுகிறார், உங்கள் சிருஷ்டிகரும் உங்கள் ராஜாவுமானவர். அவர் சொல்லுகிறார். அடுத்த வசனத்தை வாசிங்க. வலிய தண்ணீர்களிலே பாதையையும் உண்டாக்கி ரதங்களையும் குதிரைகளையும் ராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணி அவைகள் எழுந்திராதபடிக்கு ஒருமித்து விழுந்து கிடக்கவும் ஒரு திரி அணைகிறது போல அணைந்து போகவும் பண்ணுகிற. நல்ல கவனிங்க. 430 வருஷம் இஸ்ரவேலரை அடிமைப்படுத்தின, ஒடுக்கின, வேதனைப்படுத்தின சத்துருவை தேவன் எப்படி அணைத்து போட்டாரா? ஒரு திரி அணைகிறது போல அணைத்து போட்டவர், அணைந்து போக பண்ணுகிறவர், ஒரு திரி அணைகிறது போல. அப்போ இன்று நாம் சந்திக்கிற அத்தனை பெரிய பிரச்சனையும் தேவன் மனசு வச்சா ஒரு திரிய பூணு ஊதி அணைக்கிறது போல நம் தேவனால் அணைத்து போட முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புறவங்க தான் அந்த விசுவாசத்தை வெளிப்படுத்தி கொண்டிருப்பார்கள். 1-2 நாள் இல்ல, 430 வருஷம். ஹல்லேலூயா. யாரை சேவிக்கிறோம் என்பதை அறியாமலே ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு வசனம் இருக்கு தெரியுமா? உன்னோடு போராடினவர்களை அவன் ஒன்னு நேத்து வரை தேடிட்டு இருந்தான், இனி நீ போய் தேடி பாரு, அவன் இல்லை. ஏன்னா ஆண்டவர் என்ன தெரியுமா செய்தார்? அவ்வளவுதான். ஹல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள ஒடுக்குகிறவனை சில நேரத்தில் ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆண்டவர் இடைபடும் வரைதான் இந்த பிரச்சனை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவ்வளவு இத்தனை வருட பிரச்சனை. 1-2 நாள் இல்ல, 1-2 வாரங்கள் அல்ல, 1-2 வருஷம் இல்ல, 430 வருஷம் அவ்வளவு பிரச்சனையும் கொண்டு வந்து ஊதி அணைத்து போட்டார். ஒரு திரி அணைகிறது போல. ஆமென். நாம பல நேரத்தில் நாம் சந்திக்கிற பிரச்சனைகளை வைத்து நாம் அணைந்து போவது போல ஃபீல் பண்றோம். அவர்களை காத்த நிழல் விலகுங்க. ஆனா நம்மோடு இருக்கிறவர் பாதி வழியில் விட்டு செல்ல மனிதர் அல்ல. நம்முடைய வாழ்க்கை எத்தனை முறை மங்கினது. மங்கி எரிகிற திரி போல இருந்த வாழ்க்கையை அணைத்து போடலையே. ஆனா பிரகாசமா எரிந்த பார்வோனை ஒரு திரி அணைகிறது போல அணைத்து போட்டார். அணைத்து போட்டவர் சொல்லுகிறார், 18வது வசனம், 43:18, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நல்ல கவனிங்க. ஆண்டவர் செய்த ஒரு பழைய காரியத்தை சொல்லி புதிய காரியத்தை செய்வேங்கிறார். பழைய காரியம் என்ன? ஜனங்கள் செங்கடலுக்கு முன்னாக நிற்கிறாங்க. யார்கிட்ட சொல்றார்? வனாந்திரத்தில் நிற்கிறவன்ட்ட சொல்றார். அவர் செய்த காரியம் என்ன? செங்கடலிலே வழி திறந்த காரியத்தை சொல்லுகிறார். இப்பொழுது செய்ய போகிற காரியம் என்ன? இங்க சிவந்த சமுத்திரம் இல்லை, இங்க தண்ணீர் இல்லை, இது வனாந்திரம். ஆண்டவர் சொல்லுகிறார்,
என்னால சிவந்த சமுத்திரத்திலையும் வழியை உண்டாக்க முடியும். நீ இப்பொழுது நிற்கிற வனாந்திரத்திலும் என்னால வழியை உண்டாக்க முடியும். நமக்கு முன்னாய் செய்யப்பட்டவைகள் எல்லாம் பெரிய காரியங்கள். நமக்கு முன்னாய் செய்ய போகிறது புதிய காரியம். ஹல்லேலூயா. சொல்லுங்க, இதுவரை செய்தது பெரிய காரியம், இனி செய்ய போகிறது புதிய காரியம். ஆமென், ஆமென். புதிய காரியம்னா என்ன? புதிய காரியம்னா என்ன? என் நினைவுல கூட தோன்றாதது. எனக்கு தெரிஞ்சதுதான் அவர் செய்வார்னா அது புதிய காரியம் கிடையாது. எனக்கு தெரியாததை செய்கிறார் தெரியுமா, அதுதான் புதிய காரியம். ஒருவேளை என்னை இஸ்ரவேலரை நடத்தின அதே செங்கடலுக்கு முன்பாய் கொண்டு வந்து நிறுத்தியிருந்தால் ஒருவேளை நான் நினைத்திருப்பேன், ஓ அன்னைக்கு இந்த பாதை ஓப்பன் ஆச்சே, அதே மாதிரி எனக்கு ஓப்பன் ஆகும் என்று என் நினைவுகள் அப்படி போயிருக்கும். ஆனால் இப்பொழுது என்னை கொண்டு வந்து நிறுத்தின பாதையில நான் நினைக்கிறதுக்கு கூட ஒண்ணுமே கிடையாது, யோசிக்கிறதுக்கு கூட ஒன்றுமே கிடையாது. அதை தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லும் போது உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கி நடுவில் கொண்டு வந்து நிறுத்துகிறார். இப்படி ஜனங்க இருக்கிறாங்க, நம்பிக்கையெல்லாம் அற்று போய் விசுவாச வாழ்க்கை உலர்ந்து போய் இருக்கிறாங்க. நான் சொல்றதை மட்டும் செய் எசேக்கியேலே, நான் சொல்லுகிற வார்த்தையை இந்த எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனமாய் உரை என்கிறார். எந்த சான்ஸுமே இல்லாத இடத்துல என்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாரா? அந்த இடத்துல நடக்க போகிறது பெரிய காரியம் தான், ஆனா அது புதிய காரியம். புதிய காரியம். புதிய காரியம் என்பது என்ன? நான் இதுவரை பார்க்காதது, நான் இதுவரை கேட்காதது, நான் இதுவரை யோசிக்க கூட செய்யாதது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புதிய காரியத்தை செய்வேன். அடுத்த வசனத்தில் நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். பெரிய காரியம் செய்ய கர்த்தர் என்ன செய்தார் என்றால் விளக்கினார். புதிய காரியத்தை செய்ய கர்த்தர் உருவாக்குகிறார். நான் எதற்கு இது இவ்வளவு சத்தமா பேசிட்டு இருக்கிறேன்னா, நாம் தேவனை பார்க்க வேண்டிய விதத்தில் இன்னும் பார்க்கவில்லை. அதனால அனுபவிக்க வேண்டிய அநேக காரியங்களை இன்னும் அனுபவிக்காமல் அடைக்கப்பட்டிருக்கிறதையே பார்த்துட்டு இருக்கிறோம். சாலமோன் சின்ன பையன் தாங்க, ஆனா அவன் தேவன் எப்படி பார்த்தான் தெரியுமா? பெரிய தேவன், பெரிய தேவன். தேவனை எப்படி பார்க்கிறோம்? நம் தேவன் யார்? எதிர்பார்த்த 4 பேர் நோ சொன்னதும் ஏதோ பரலோகம் நோ சொன்னது மாதிரி முடங்கி கிடக்கிறோமே. போய் தட்டின 4 கதவுகள் நமக்கு திறக்கப்படாததும் பரலோக வாசல் அடைக்கப்பட்டது போல முடங்கி கிடக்கிறோமே. யோசுவாவுக்கு கர்த்தர் பேசும்போது எரிகோ இஸ்ரவேலுக்கு முன்பாக அடைக்கப்பட்டு தான் இருந்துச்சு. அடைக்கப்பட்டிருக்கும் போது கர்த்தர் சொல்லுகிறார், நான் ஒப்பு கொடுத்தேன் என்கிறார். இது வெறும் வார்த்தை கிடையாது. ஒரு சிங்காசனத்திலிருந்து ஒரு ராஜாவின் வாயிலிருந்து புறப்பட்ட ஒரு வார்த்தை நிறைவேறாமல் போனால் அந்த தோல்வி மக்களுடைய தோல்வி அல்ல, அந்த தோல்வி ராஜாவின் தோல்வி. ஆனால் அவர் இதுவரை தோல்வியை காணாதவர். எல்லா ராஜாக்களும் மரணத்துக்கு முன்பாய் தோற்ற போது அவர் மரணத்தை ஜெயமாய் விளங்கினவர். ஹல்லேலூயா. எல்லா ராஜாக்களும் மரணத்துக்கு முன்பாய் தோற்ற போது உலகத்தை நடுங்க வைத்தவன் ஹிட்லர். அவன் மரணத்துக்கு சமீபமாய் நெருங்கி விட்டான் என்பதை அறிந்ததும் அவனே தன் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளுகிறான். இப்படி எத்தனை சர்வாதிகாரிகள், எத்தனை பேர் உலகத்தை ஆட்டி படைத்த எத்தனை பேர் தங்களுக்கான வேலை நெருங்கி வருதுன்னு தெரிஞ்சதும் எல்லாரும் போய் ஒளித்தார்கள். சதாம் ஹுசேன் போய் ஒளித்துக் கொண்டான், ஓசாமா பின் லேடன் போய் ஒளித்துக் கொள்ளுகிறான். எத்தனை பேர் ஒளித்தார்கள். ஒருத்தர் மட்டும் எல்லாரையும் தட்டி எருசலேமுக்கு போவோம் வான்னு சொல்லி தன் சிலுவை எடுத்துக்கொண்டு நடந்து மரணத்தை தைரியமா ஃபேஸ் பண்ணி மரணத்தை ஜெயமாய் விளங்குகிறவர். அவர் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை தோல்வியாகுமா? இல்ல, ஜெயிக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அவர் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை எல்லாரும் ஒளித்திருக்கும் போது வா எருசலேமுக்கு போவோம் சொல்லிட்டு போறார். அங்க பிடிப்பாங்கப்பா என்ன. ஹல்லேலூயா. பிலாத்து காப்பாத்த துடிக்கிறான். ஆமென். அவர் மரணத்தை ஜெயிக்க விரும்பினார்.
எனவேதான் அவருக்குள் இருக்கிறவர்கள் மரணத்தை பார்த்து சொல்லுவார்கள், ஏ மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? பரிசுத்தவான்களுடைய மரணம் எத்தனை சாட்சிகளை கேட்டிருக்கிறோம். எடுத்து வாசித்து பாருங்க. அந்த புக்கு கிடைச்ச போய் படிச்சு பாருங்க. என் தகப்பனாருடைய மரணத்தை நான் பக்கத்தில் இருந்து பார்த்தேன். இப்படியெல்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்களா? எவ்வளவு சந்தோஷமா எதிர்கொள்ளுகிறார்கள், எவ்வளவு தைரியமா எதிர்கொள்ளுகிறார்கள். ஏன்? ஏன்னா யாரை நம்ம ஃபாலோ பண்றோமோ அவர் ஜெயித்தவர், அவர் ஜெயித்தவர். அவர் சிங்காசனத்திலிருந்து பேசுறார், இதை நான் ஒப்பு கொடுத்தேங்கிறார். இதுக்கு மேல் என்ன வேணும்? இதுக்கு மேல் என்ன வேணும்? ஹல்லேலூயா. நான் ஒப்பு கொடுத்துட்டேன். இது அவருக்கு ஒரு விஷயம் கிடையாது. ஒரு விஷயம் அவர் நடந்துட்டார்னா முடிஞ்சது. ஆமென். பல ஆண்டு பிரச்சனை டைரியில் எழுதுறவங்க வேணா இந்த வார்த்தையை எழுதி வச்சுக்கோங்க. இன்னைக்கு பல பல பிரச்சனை, கடினமான பிரச்சனை நீங்க சந்திக்கலாம். நீங்க எழுதிட்டு அதுக்கு மேல எழுதுங்க, ஆண்டவர் இந்த பாதையில நீர் ஒரு விஷயம் நடந்தால் போதும். ஹல்லேலூயா. 2 நிமிஷம் ஜெபம் பண்ணலாமா? கண்களை மூடி. ஆமென். அப்படியே கைகளை உயர்த்தி. எது உங்களுக்கு ரொம்ப கடினமா இருக்கு? எந்த சிச்சுவேஷன் உங்களால தாண்ட முடியல? எதை உங்களால ஃபேஸ் பண்ண முடியல? ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஒரே ஒரு விஷயம், ஒரே ஒரு விஷயம். இந்த பாதையில நீங்க நடந்துட்டீங்கன்னா, தேவனே உந்தன் திரு சமூகம் என் முன்னே என்றும் செல்லட்டுமே. ஆறுதல் எந்தன் வாழ்வினிலே, அன்பரே உந்தன் சமூகமே, அன்பரே உந்தன். அவ்வளவுதான். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் மோசே. இப்படி நீங்க ஜெபம் பண்ணுங்க. நம்ம ஏதோ பெருசா எங்க உலகம் கொடுக்கிற பெரிய சப்போர்ட்டை விட அவருடைய ஒரு விரல் சப்போர்ட் என் குடும்பத்துக்கு போதுமானது. ஆமென் சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி. உலகம் கொடுக்கிற பெரிய சப்போர்ட்டை விட அவர் கொடுக்கிற ஒரு விரல் சப்போர்ட் என் குடும்பத்துக்கே போதுமானது. ஹல்லேலூயா. ராஜாவானவர் உன்னிடத்தில் இல்லையோன்னு கேட்கிறார். நீ ஏன் அழற? ராஜாவானவர். ஆண்டவர், இந்த பிரச்சனையை பாருங்கப்பா, இந்த போராட்டத்தை பாருங்கப்பா. ஆமென். பார்வோனை புறப்பட பண்ணி சமுத்திரத்தில் கொண்டு வந்து, அவ்வளவுதான். ஒரு திரியான், இவ்வளவுதான் ஆண்டவருக்கு விஷயம். அதனாலதான் எந்த ஒத்தாசையும் இல்லாமல் எல்லா வாசல்களும் அடைக்கப்பட்டு வேதனையோடு எனக்கு யாரும் இல்லை என்ற கேள்வியோடு இருக்கிற யோர்தானை கடந்த தேவ பிள்ளையே, நீ அறிந்து கொள், ஒருவின பட்டயத்தை உடையவர் உனக்காக நின்று கொண்டிருக்கிறார், உனக்காக நின்று கொண்டிருக்கிறார், உனக்காக நின்று கொண்டிருக்கிறார். என் ஆண்டவருடைய ஒரு நுனி விரல் சப்போர்ட் போதுங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு தேவ மனிதர் இப்படி சொல்லுகிறார். அவரோட புத்தகத்தில் வாசித்தேன். உலகம் கொடுக்கிற திரள் வெகுமதியை விட ஆண்டவர் கொடுக்கிற கொஞ்சம் நமக்கு போதுமானதுக்கும் அதிகமானதா இருக்குமா? போதுமானதுக்கும் அதிகமானதா இருக்குமா? அதனாலதான் துன்மார்க்கனுடைய செல்வ பெருக்கை பார்க்கிலும் நீதிமானுடைய கொஞ்சம் நல்லது, கொஞ்சம் நல்லது. அது போதுமானதுக்கும் அதிகமானதா இருக்குமா? தேவனை நீங்க தாங்கப்பா. அதனாலதான் என் தகப்பனார் அடிக்கடி சொல்லுவாங்க, தேவன் தர்றது எனக்கு போதும், தேவன் தராதது எனக்கு வேண்டாம்.
தேவன் தரது எனக்கு போதும் என்றார்கள். தேவன் தந்தது அவர்களுக்கு மட்டுமல்ல, எங்களுக்கும் போதுமானதா இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவன் தருகிற அந்த கொஞ்சம் சின்ன ஒத்தாசை, ஆண்டவரே நீங்க பெருசா செய்யணும் இல்லப்பா, நான் போற ட்ராக்ல நீங்க ஜஸ்ட் என் முன்னாடி நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா நான் ஜெயிச்சிருவேன் ஆண்டவரே, நான் ஜெயிச்சிருவேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வடக்கை நோக்கி கொடு என்று சொல்லுகிறவர், தெற்கை நோக்கி வைத்திராது என்று சொல்லுகிறவர். சிலருடைய நன்மையை சிலர் அபகரித்து வைத்திருக்கிறாங்க. டெய்லி எத்தனை தடவை போய் போய் வீட்டு வாசல ஏறி இறங்குறோம். இல்ல கொடுத்தாங்களா? இல்ல. கடந்த நாள்ல சிலர் ஜெபிக்க வந்த ஜெப குறிப்பில் சில குறிப்பே அப்படிதான். அவங்க கஷ்டப்படும் போது நாங்க இருக்கிறதெல்லாம் கொடுத்து உதவணும். ஆனா இப்ப அவங்க நல்லாயிட்டாங்க, ஆனா திருப்பி கேட்ட தர மாட்டேங்கிறாங்க. எத்தனை முறை அந்த இடத்துல போய் வந்தாச்சு தெரியுமான்னு சொல்லி. ஆமே, அங்க இனி போய் கேட்டு என்னங்க பிரயோஜனம்? கேட்க வேண்டிய இடத்துல கேளுங்க. பார்வோனை கொடுக்க வைத்தவர், சகையுவை கொடுக்க வைத்தவர், வடக்கை நோக்கி கொடு என்று சொல்லுகிறவர், தெற்கை நோக்கி வைத்திராத என்று சொல்லுகிறவர். கேட்க வேண்டிய இடத்துல கேளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொல்லுவாருங்க, அவர் இருக்கிற இடம் அப்படிப்பட்ட இடம். அவருடைய ஆளுகை கர்த்தத்துவம் அவருடைய தோள் மேல் இருக்கிறது. அதை யாருக்கு நீக்க முடியாது. எத்தனை சிலுவை அவர் மேல தூக்கி வைத்தாலும் அவர் தோளில் இருக்கிற கர்த்தத்துவத்தை யாருக்கும் நீக்க முடியாது. எத்தனை ஆணிகள் அவர் மேல அறைந்தாலும் அவர் மேல இருக்கிற கர்த்தத்துவத்தை யாருக்கும் நீக்க முடியாது. எத்தனை முட்களால் கிரீடத்தை அவர் தலையில வைத்தாலும் அவர் மேல இருக்கிற கர்த்தத்துவத்தை யாருக்கும் நீக்க முடியாது. லார்ட்ஷிப் அவர் சொல்ல ஆகும். அவர் கட்டளையிட நிற்கும். அதனாலதான் சைலண்டா இருந்தார். பேதுருவை பார்த்து சொன்னார், பேதுரு நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிற? என்ன பிடிச்சிட்டாங்க நினைக்கிறியா? நான் என்ன ஒப்பு கொடுத்தேன். நான் கேட்ட 12 லேகியோனுக்கும் அதிகமான தூதர்களை அனுப்ப மாட்டார் நினைக்கிறியா? கர்த்தத்துவம் தோளிலே இருக்குது. ஹல்லேலூயா. அவர் மேல போட்டிருந்த வஸ்திரத்தை உரிய முடிந்தது, ஆனா அந்த கர்த்தத்துவத்தை தொட முடியல. தொட நினைச்சவன் கீழே நசுங்கிட்டு இருக்கிறான். இந்த தேவன் பெரியவர், என் இயேசு பெரியவர். சாரா காபாலாரா, என் இயேசு பெரியவர். ரிபாலா ஹந்தரா காபாலாரா, ரிமாமா சேரே, ரிடாலா கரபா சேரா, சந்தரா. worship him, worship him. ஆர்ப்பரி சபையே, ரிமாலா காபாதாரா, என் இயேசு பெரியவர். அவர் தோள்ல சிலுவை இருந்தாலும், அவர் கையில் ஆணி இருந்தாலும், அவர் தலையில முள் இருந்தாலும் கர்த்தத்துவம் தோள்ல இருக்கிறது. பாத்தீங்களா அந்த பவரை? பாத்தீங்களா என்ன பவர்? அரை நிர்வாணமாய் சிலுவையில தொங்கின பிறகும் திரும்பி பார்த்து ஒருத்தனை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போனார். பாத்தீங்களா? அதுதாங்க அந்த கர்த்தத்துவத்தின் வேண்மை. நீ இன்னைக்கு என் கூட பரதேசில் இருப்பாயின்றாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன ஆண்டவர், நான் இவ்வளவு பேசியும் நீங்க அமைதியா இருக்கிறீங்க, சத்துரு இவ்வளவு பிரச்சனை பண்ற, நீங்க அமைதி. அவர் வாயை திறந்தா சத்துரு அணைஞ்சு போயிடுவான். கொஞ்ச நாள் இன்னைக்கு சத்துரு பிரகாசமா எரிவதை கண்டு நீ கலங்காதே. நீ மங்கி இருப்பதை குறித்து தளராதே. உன்னோடு இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார், ஒப்பு கொடுத்தேன் என்றார். ஒப்பு கொடுத்தேன் என்று சொன்னதும் உடனே ஆமீன் போட்டுட்டு யோசுவா போகல, ஆண்டவர் போக விடல. கர்த்தர் என்ன செய்கிறார்? வாக்கு தத்தத்தையும் கொடுக்கிறார். இப்பொழுது வழியை தெரிவிக்கிறார். தேவன் வார்த்தையை தருகிறார், அதை சுதந்தரிப்பதற்கான வழியையும் தெரிவிக்கிறார். பைபிள்ல அண்டர்லைன் பண்ணி வச்சு அந்த வார்த்தையை படிக்கிற பழக்கம் அநேகருக்கு இருக்கும். அது நல்ல பழக்கம். இதுவரை செய்தீர்கள், இனியும் செய்யுங்கள். ஆனால் அதே வேளையில் அதற்கு மேலே அதுக்கு கீழே இருக்கிறது வேற யாருக்கும் நினைச்சு விட்டுறாதீங்க. ஆமென். ஒரு வார்த்தையை நம்மோடு பேசின வார்த்தையை மார்க் பண்ணி படிக்கிறோம். ரொம்ப சந்தோஷம், படியுங்கள். அப்படி செய்வது தவறல்ல, தொடர்ந்து செய்யுங்கள். ஆனால் அதே வேளையில் நீங்கள் பைபிள்லாம் எடுக்கும்போது அதுக்கு மேலேயும் அதுக்கு கீழே இருக்கிறது வேற யாருக்கும் நினைச்சு விட்டுறாதீங்க.
அவர் வாக்குத்தத்தத்தையும் அதை சுதந்தரிப்பதற்கான வழியையும் வைத்திருக்கிறார். ஆவிக்குரியவன் சிந்திப்பான், ஆவிக்குரியவன் சிந்திப்பான், ஆவிக்குரியவன் நிதானிப்பான். அதனாலதான் பைபிள் சொல்லுது, ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்து. நம்மை இல்லாமல் பூரணராகாதபடி நமக்காக விசேஷித்த நன்மையானது ஒன்றை வைத்திருக்கிறார் என்று எபிரேயர் 11 கடைசியில சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் சூழ்ந்திருக்க, பாரமான யாவையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிரு. நமக்கு நியமித்த ஓட்டத்தில் அப்போ ஒரு பாதை இருக்கிறது, அதுல பொறுமையாய் ஓடக்கடவாய். சுதந்திரிக்க போகிறவனுக்கு கர்த்தர் தம்முடைய காரியத்தை தெரிவிக்கிறார். ஆபிரகாமுக்கு 99 வயது, அதாவது சுதந்திரிப்பதற்கு 24 வருடம் காத்திருந்து இன்னும் 1 இயர்ல சுதந்திரிக்க போகிறார். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி ஆதியாகமம் 17:1 சொல்லுகிறார், நீ எனக்கு முன்னாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. என்ன அதன் அர்த்தம்? ஆபிரகாமே, நீ சுதந்திரிக்க போகிறாய், என் பார்வையை விட்டு மட்டும் அங்கேயும் எங்கேயும் விலகிறாத. ஏன்? ஆண்டவருக்கு தான் எங்கேயும் பார்க்க முடியுமே, எங்கேயும் பார்க்க முடியும். ஆனா சில இடத்தில் அவர் பார்க்க மாட்டார். எங்கே பார்க்க மாட்டார்? ஆபகுக்கு சொல்லுகிறான், தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன், தீமையை பார்க்க மாட்டார். ஆபிரகாம் கிட்ட என்ன சொல்லுகிறார்னா, அவன் என் பார்வையிலே இரு, என் பார்வையிலே இரு, நான் உனக்கு ஈசாக்க கொடுக்க போறேன். இத்தனை காலம் உன் காதுகளில் கேட்க பண்ண. அப்ப தேவன் ஒரு நியமத்தை வைத்திருக்கிறார், ஒவ்வொருவருக்கு நியமத்தை வைத்திருக்கிறார். ஈசாக்கி நாட்களிலே பஞ்சம் உண்டான போது, ஆதியாகமம் 26வது அதிகாரம், பஞ்சம் உண்டான போது எல்லாரும் எகிப்துக்கு போகும்போது கர்த்தர் ஈசாக்கோடு பேசுகிறார், நீ எகிப்துக்கு போகாம இரு அப்படின்ட்டார். ஈசாக்கே, உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஈசாக்கு விதை விதைத்தான், கர்த்தர் 100 மடங்கு. நாம் அந்த ஒரு வசனத்தை மட்டும் லைன் போட்டு வச்சு படிப்போம், ரெகோபோத் 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 ரெகோபோத்னு சொல்லி. ஆனா அதை எப்படி அவன் சுதந்திரித்தான் என்றால், கர்த்தர் அவனுக்கு ஒரு நியமத்தை வைத்திருக்கிறார். என்ன நியமம்? நீ எகிப்துக்கு போயிராத. ஈசாக்கு அங்கே குடியிருக்கிறான். மோசேக்கு கர்த்தர் பேசுகிறார். யாத்திராகமம் 34வது அதிகாரம் 10வது வசனத்திலே, அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயம், எந்த ஜாதிகளிடத்தில் செய்யப்படாத அதிசயத்தை செய்கிறேன். நான் உன்னோடு இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். கொடுத்து விட்டு அவனுக்கு கொடுத்த நியமம் என்ன? 12வது வசனம், நீ போய் சேருகிற தேசத்தில், நீ ஒரு இடத்துக்கு நான் உன்னை கொண்டு போகும்போது அந்த குடிகளோடு அன்பாயிரு, நட்பாயிரு, எல்லாம் ரைட். ஆனா அவங்க கூட உடன்படிக்கை மட்டும் பண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. பண்ணினால் அது உன் நடுவில் கண்ணியாயிருக்கும். ஏன் உடன்படிக்கை? தேவனோடு உடன்படிக்கை செய்தவன் அந்நியரோடு ஏன் உடன்படிக்கை செய்யக்கூடாதாம்? 15வது வசனத்தை வாசிங்க. அந்த தேசத்தின் குடிகளோடு உடன்படிக்கை பண்ணுவாயானால், அந்த தேசத்து குடிகளோடு உடன்படிக்கை பண்ணுவாயானால், தங்கள் தேவர்களை சோரமார்க்கமாய் பின்பற்றி தங்களுடைய தேவர்களுக்கு பலியிடுவார்கள், தங்களுடைய தேவர்களுக்கு பலியிடுவார்கள். ஒருவன் உன்னை அழைக்கையில் நீ போய் தான் ஆகணும். பலியிட்டதிலே புசிப்பாய். அவன் தன் தேவர்களுக்கு பலியிட்டு, தன் விக்கிரகங்களுக்கு பலியிட்டு உன்னை கூப்பிடும் போது நீ போய் தான் ஆகணும். நீ போய் உக்காந்து அவன் கூட அந்த விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை சாப்பிட வேண்டி வரும். அதனால பழக்கத்தோடு விட்டு அடுத்த லெவலுக்கு போய் உடன்படிக்கை பண்ணிவிடாதே. தேவனோடு உடன்படிக்கை செய்து கொள்ளப்பட்டவர்களுக்கு கர்த்தர் வைத்த நியமம் இது. அன்பு வேற, ஐக்கியம் வேற. யாவரோடு சமாதானமா இருக்கணும், யாவரோடும் நட்புல இருக்கணும், யாவரோடு அன்பா இருக்கணும், எல்லாரையும் நேசிக்கணும், எல்லாருக்கும் உதவணும், எல்லாருக்காக செபிக்கணும். அதே வேளையில ஒரு தேவ பிள்ளை ஐக்கியம் வைக்கிற நபர் அது யார் என்பதை பார்க்கணும். பைபிள் சொல்லுது, அந்நிய நுகத்திலே அவிசுவாசியோடு பிணைக்கப்படாதிருப்பாயாக. விசேஷமாய் பெற்றோருக்கு அன்பாய் சொல்லுகிறேன், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள், கர்த்தருடைய சமூகத்தில் வளர்க்கப்பட்ட பிள்ளைகள்
கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர்களுக்காய் திருமணம் பார்க்கும்போது பிள்ளை படிப்பு கண்டிப்பா பாருங்க. பிள்ளைக்கு பெஸ்ட், சின்ன வயசுல இருந்தே பெஸ்ட் தானே கொடுத்துட்டு இருப்போம். ஒரு ட்ரெஸ்ல இருந்து சாப்பாடுல இருந்து எல்லாமே பெஸ்ட் தான் வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறோம், நம்ம திராணிக்கு மிஞ்சி. சரி, பிள்ளைக்கு ஏற்ற துணையை நல்லா படிச்சிருக்கிறானா பார்க்கறது தப்பு கிடையாது. வேலை இருக்குதா பார்க்கறது தப்பு, ஏன்னா பிள்ளைக்கு பெஸ்ட் கொடுக்கணும், எல்லாம் பார்க்கறது தப்பு கிடையாது. ஆனா அது எல்லாவற்றுக்கும் மேல பார்க்கிற மகனோ அல்லது மகளோ தேவனோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார்களா, இது ரொம்ப முக்கியம். இல்ல பையன் விரும்புறான்னு சொல்லி விட்டுறோமா? விட்டா என்ன பிரச்சனை ஆயிரும்னா, அவங்க விக்கிரகத்துக்கு படைக்கும் போது இவளும் அல்லது இவனும் போய் உட்கார வேண்டி வரும். அந்த இடத்துல தேவன் தம்மை எப்படி வெளிப்படுத்துகிறார் தெரியுமா? 14வது வசனத்தை வாசியுங்கள். கர்த்தருடைய நாமம் எரிச்சலுள்ளவர் என்பது அவர் எரிச்சலுள்ள தேவனே. அவர் எரிச்சலுள்ள தேவனே. நீ அந்நிய தேவனை பழிந்து கொள்ள உடன்படிக்கை செய்தவன் விக்கிரகத்துக்கு முன்பாய் நிற்கிற செயல் தேவனுக்கு எரிச்சலை உண்டாக்குது. அங்கே தேவன் ஒவ்வொரு இடத்துல தம்முடைய நாமத்தை வெளிப்படுத்துகிறார். ஆபிரகாம் இடத்துல சர்வ வல்லவராய், மோசேயின் இடத்துல முச்செடியில் எழுந்தருளி யெகோவா தேவனாய். ஆனா இந்த இடத்துல உடன்படிக்கை செய்யப்பட்டவனுக்கு சொல்லும் போது, நீ அந்நியரோடு, அவங்க தேவர், நீ போன உடன்படிக்கை பண்ணினா போய்தான் ஆகணும், நீ அங்க போய் உட்கார்ந்துதான் ஆகணும், அவங்க விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டது நீ புசித்துதான் ஆகணும். இப்படி நீ செய்வாயானால் நீ உன் தேவனுடைய நாமத்தை அறிந்து கொள், அவருடைய நாமம் எரிச்சல் உள்ளவர். இப்ப தேவன் நியமத்தை வைத்திருக்கிறார், சுதந்திரிக்கிறவர்களுக்கு நியமத்தை வைத்திருக்கிறார். வாக்குத்தத்தம் கேட்கிறது எல்லாரும் கேட்கலாம். எகிப்திலிருந்து காலேபுக்கு யோசுவாவுக்கு மட்டுமாய் அழைத்து தனியா கூப்பிட்டு ஸ்பெஷல் மீட்டிங் வச்சு அவங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கல. 6 லட்சம் புருஷர்கள், 6 லட்சம் புருஷர்கள் என்று சொல்லும் போது அவர்களுடைய மனைவிகள் பிள்ளைகள் ஏறக்குறைய 20 முதல் 30 லட்சம். அத்தனை பேருக்கும் கேட்கதான் வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. ஆனால் வனாந்திரத்திலே கொஞ்சம் கொஞ்சமா ஜனங்கள் மடிறாங்க, கேட்டது இன்னும் காணல. அப்பொழுதுதான் காலேப் அறிந்து கொண்டான். காலேப் சொல்லுகிறான், என்னாகமம் 14வது அதிகாரம், ஆமென், அதனுடைய 8வது வசனம், கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தார். கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தார். அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய், அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய், பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை, பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். பிரியமாயிருந்தால் எல்லா காதுகளுக்கும் வாக்குத்தத்தை கேட்க வைக்கிறார். நாம கேட்ட வாக்கு தத்தங்கள் எல்லாம் நடந்திருந்தா இந்த வேர்ல்டிலே நாம தான் டாப்பா இருந்திருப்போம். ஏன் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் 1000 மடங்கு சொல்ல கூட வாய் வர மாட்டேங்குது. பாத்தீங்களா என்னெல்லாம் வாக்கு தாராருங்க. பூமியில் உள்ள உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி வர பண்ணி, ஆங்கிலத்தில் அழகா இருக்கும், அது ஒன்று நான் பறக்க பண்ணுவேன். ஃப்ளைட் எல்லாம் இப்பதாங்க கண்டுபிடிச்சாங்க, ஆனா ஃப்ளைட் வரும்னு ஆண்டவர் ஏற்கனவே பைபிள்ல எழுதிட்டார். ஹல்லேலூயா. ஏசாயா 58 கடைசி. ஆமென். ஏன் வாக்கு தத்தங்கள் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் தூரத்திலிருந்து வரவழைக்கப்பட்ட யாவருக்கும், உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் என்று சொல்லும் போது அது யாரை குறித்து சொல்லப்படுகிறது? இஸ்ரவேலரை. தூரத்திலிருந்து வரவழைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லும் போது யாரை குறித்து சொல்லப்படுகிறது? என்னை குறித்து, உங்களை குறித்து. யார் யார் இரத்தத்தால் மீட்கப்பட்டார்களோ அத்தனை பேரை குறித்து. அப்படி என்றால் ஏதோ ஒன்றல்ல நமக்கான வார்த்தை. இதில் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் சொல்லப்பட்ட அத்தனை வாக்கு தத்தங்களும் நமக்கும் நம் பிள்ளைகளுக்கும். ஆனால் இதை சுதந்திரிக்கிறது யார் என்றால், யார் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறாரோ. ஆமென். யார் மேல கேட்கலாம். ஜனவரி 1ஆம் தேதி சர்ச்சுக்கு வராதவங்க சர்ச்சுக்கு வருவாங்க. எதுக்கு? வாக்குத்தத்தம். ஒவ்வொரு மாசம் 1ஆம் தேதி வாக்குத்தத்தம், ஒவ்வொரு வாரம் வாக்குத்தத்தம், ஒவ்வொரு நாள் வாக்குத்தத்தம். யாரு சுதந்திரிப்பாங்க? எரிகோவனை ஒப்பு கொடுத்துட்டேன்,
இனி அது நீ பிடிக்கணும், அது நீ சுதந்தரிக்கணும். யாருக்கு சாத்தியம்? கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்தால் தருவார். அப்போ சுதந்தரிக்க விரும்புகிறவன் எதை போக்கஸ் பண்ணுவான் தெரியுமா? எது அவருக்கு பிடிக்கும், எது அவருக்கு பிடிக்கும். ஒரு பெரிய அதிகாரியை ஒரு காரியத்துக்காக ஒருத்தங்க பார்க்க போறாங்கன்னா சும்மாவா போவாங்க? அவங்களை ப்ளீஸ் பண்ண, அவங்களுக்கு என்ன செஞ்சா பிடிக்குமோ, எப்படி இருந்தா பிடிக்குமோ, எப்படி பேசினா பிடிக்குமோ, அவங்க முன்னாடி எப்படி நின்னா பிடிக்குமோ, அப்படி எல்லாம் செய்வாங்க. என்ன வேணாலும் செய்வாங்க அவங்கள பிரியப்படுத்த. யார் கிண்டல் அடிக்கிறவன் கிண்டல் அடிப்பான், பரியாசம் பண்றவன் பரியாசம் பண்ண, இதெல்லாம் அவங்க மைண்ட்லயே இருக்காது. அவங்க மைண்ட்ல ஒன்னே ஒண்ணுதான் இருக்கும், நம்ம தலைவரை பிரியப்படுத்தணும், நம்ம லீடரை பிரியப்படுத்தணும். அதுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. ரட்சிக்கப்பட்ட மீட்கப்பட்ட தேவனோட உடன்படிக்கை செய்யப்பட்ட ஒரு தேவ பிள்ளையினுடைய இருதய துடிப்பு எதுவா இருக்கணும் தெரியுமா? அவரை பிரியப்படுத்தணும். அவர் பிரியமா இருந்தால் தருவார். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தில் இப்படி 5வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 10:5. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்தது இல்லை. ஆதலால் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். தேவன் யார் மேல பிரியமா இல்லையோ அவர்களுக்கு காதுகள் கேட்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுக்கல. கர்த்தர் யார் மேல் பிரியமா இருந்தாரோ அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்தார். யோசுவாவே, இருக்குது உன் முன்னாடி சுதந்திரம், ஆனா உனக்கு நான் ஒரு வழியை ஆயத்தம் பண்ணுகிறேன், நியமத்தை மாற்றாதே. 3 காரியங்கள் உண்டு, 3 இன்னைக்கு பேச முடியாது. இந்த ஒன்றை சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். சுதந்திரிக்க விரும்புகிறவர்களுக்கு சொல்ல விரும்புகிற வார்த்தை, உனக்காய் போடப்பட்ட நியமத்தை நீ மாற்றாதே. கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். நேரா வானா நேரா தான் போகணும், சுற்றி வானா சுற்றி தான் போகணும், தண்ணீரை கடந்து வானா தண்ணீரை கடந்து தான் போகணும். கேரி தாற்றண்டையில ஒளித்து கொண்டிருந்தா ஒளித்து தான் கொண்டிருக்கணும். இல்ல நான் ஆகாவிட்டு நெஞ்சு நிமிர்த்தி இப்படி சொல்லிட்டேன், அதெல்லாம் அங்க வேலைக்கு ஆகாது. ஒளித்திருனா ஒளித்து இருக்கணும், காண்பினா காண்பிக்கணும். மலையில ஓடி போனா மலைக்கு ஓடி போகணும், கொகையில ஓடி போனா கொகைக்கு ஓடி போகணும். அரை கதவை அடைத்துக் கொண்டு ஒளித்திருனா அரை கதவை அடைத்துக் கொண்டு ஒளித்திருக்கணும். ரெட்டுடுத்தி சாம்பல் உட்காரணும், சாம்பல் உட்காரணும். கர்த்தர் இங்க யோசுவாவுக்கு என்ன சொல்லுகிறார்? 6வது அதிகாரம் 3 முதல் 5 வரை உள்ள வசனங்களை வாசியுங்கள். யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள். இப்படி 6 நாள் செய்ய கடவீர்கள். 7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காலங்களை பிடித்துக் கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளில் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவர்கள். ஆசாரியர் எக்காலங்களை ஊத வேண்டும். அவர்கள் அந்த கொம்புகளினால் நெடும் தொனியிடும் போது நீங்கள் இக்கால சத்தத்தை கேட்கும் போதும் ஜனங்கள் எல்லாரும் மகா ஆரவாரத்தோட ஆர்ப்பரிக்க கடவர்கள். நல்ல கவனமா கேளுங்க. கர்த்தர் ஆர்டர் சொல்லி கொடுக்கிறார், ஒழுங்கு சொல்லி கொடுக்கிறார். என்ன சொல்லி கொடுக்கிறாருன்னா, உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிறவங்க நிக்கணும், அவங்களுக்கு முன்னாடி எக்கால ஊதுறவங்க நிக்கணும், அவங்களுக்கு முன்னாடி யுத்த சன்னதர்கள் ஆயுதம் ஏந்தினவர்கள் நிக்கணும். அப்ப தேவன் ஒவ்வொருவரை ஒவ்வொரு வரிசையில வைக்கிறதை பார்க்க முடிகிறது. எப்படி நடக்க வேண்டும்? எரிகோவை சுற்றி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு முறை, இப்படி 6 நாள் சுற்ற வேண்டும். 7வது நாள் 7 முறை சுற்ற வேண்டும். அப்போ ரூட் போடப்பட்டிருக்கிறது, வரிசை போடப்பட்டிருக்கிறது. சபையே கேள், கவனமாய் கேள். உனக்காய் நியமித்த பாதையை விட்டு விலகக்கூடாது. உனக்காய் கர்த்தர் வைத்த வரிசை இருக்கிறது. வரிசையை நியமிப்பது நாம கிடையாது. அவன் எப்படி என்ன விட முந்தலாம், இந்த எண்ணத்துக்கு வேண்டிய இடம் கிடையாது. ஒரு வீட்டில், இப்ப எங்க வீட்டில் நாங்க 5 பேர், நாங்க 5 பேரும் டிஸ்கஸ் பண்ணி யார் ஃபர்ஸ்ட் பிறக்கணும் டிஸ்கஸ் பண்ணியா வந்தோம்? இல்ல, நாங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி நாங்க 5 பேரும் வாட்ஸ்அப் கால் பண்ணி, யார் முதல்ல போற? அண்ணன் நீங்க முதல்ல போங்க, நான் 2வது வரேன். டேவிட் நீ கடைசி வா. அப்படியா? இல்ல. அப்போ ஆரம்பத்திலேயே நம்ம கண்ட்ரோல் இல்ல. வரிசையை நியமிப்பது கர்த்தர். என்ன ஆண்டவர், என் கூட படிச்சவங்க, என் பின்னாடி படிச்சவங்க, என் ஜூனியர் எல்லாம் செட்டில் ஆயிட்டாங்க ஆண்டவரே, நீ அதை பார்க்காத.
ஆண்டவர் யோர்தானை கடக்கும் போது உடன்படிக்கை பெட்டியை சுமந்தவங்க எல்லாம் முன்னாடி நின்னாங்க. இப்ப மூணாவது வச்சிருக்கிறீங்களே, அது அவருடைய திட்டம். உன்னை எந்த வரிசையில் வைத்திருக்கிறாரோ அதில் நிற்பாயானால் உனக்கு செய்யப்பட வேண்டியதை பரலோகம் எளிதாய் செய்யும். உன்னை சின்னவனா வச்சிருக்கிறாரா, அதை குறித்து கலங்காதே. சின்னவனாய் அவர் 1000 மாற்றுவார். உன்னை இன்னும் சிறியவனாய் வைத்திருக்கிறாரா, அதை குறித்து சோர்ந்து போகாதே. சிறியவனை அவர் பலத்த ஜாதியாய் மாற்றுவார். உன்னை எந்த வரிசையில வைத்திருக்கிறார் அதுல இரு. 2 பிள்ளைங்க ரெபெக்காள் வைத்துக்குள்ள 2 பேருக்கு சண்டை, யார் ஃபர்ஸ்ட் வெளியே வரணும்னு. கண்டிப்பா உள்ள இருந்து யாக்கோபு தான் சண்டை போட்டிருப்பார். இப்ப வெளியே பிள்ளை பெற்றெடுக்கும் போது ஏசா வெளியே வரலான்னு பார்க்கறான். உள்ள இருந்து ஒருத்தன் காலை பிடிச்சு இழுக்கிறான். ஆமென். ஏன்னா வெளியே எடுக்கும் போது ஏசா காலை பிடிச்சிட்டு உள்ள இருந்து இழுத்திருப்பாரு. விடு விடு விடு. ஆமென். நமக்கு நிறைய யாக்கோவின் புத்தியெல்லாம் இருக்கு. இந்த காலை பிடிச்சி உள்ள இருந்து 2.5 கிலோ யாக்கோபு ஏசாவை இழுக்கிறான். வெளியே இருந்து 200 கிலோ டாக்டர். அப்படி ஏசா வெளியே வந்துட்டார். வெளியே வரும்போது கூடவே சரி அப்ப நானும் வந்துடுறேன். தீர்மானம் கர்த்தருடையது. ஆமென். என்னதான் யாக்கோபு நீ நேசிக்கப்பட்டவனா இருந்தாலும், அம்மா செல்லமா இருந்தாலும், நீ 2வது தான். ஆமென். இந்த எண்ணங்கள் நம்மை தேவன் வைத்த ஸ்தானத்துக்கு மேல நமக்கு ஒரு வெறுப்பு வரும்ல, நமக்கு ஒரு கசப்பு வரும்ல. ஆனால் இந்த வீட்டில் என்ன இப்படி வச்சிட்டீங்களே, இப்படி வச்சிட்டீங்களே. இல்ல, இது தேவ திட்டம். இது தேவ திட்டம். யாக்கோபுக்கு ஆரம்பத்தில் அது புரியாததுனால அவன் என்ன செய்கிறான், ஏசாவாய் மாறி தகப்பனிடத்தில் வந்து நிற்கிறான். தந்திரமாய் ஆசீர்வாதத்தை வாங்கிட்டான். தந்திரமா வாங்கிட்டு ஓடுறான். அவனுக்கு தெரியும் இந்த வீட்டில் நான் என்னுடைய வரிசையில் இருந்து ஒண்ணுமே வாங்க முடியாது. அவன் வரிசையில் அவனை ஏமாற்றி, ஆமென், உங்களுக்கு முன்னாக உங்களுக்கு மேல இருக்கிறவங்களை பார்த்து நீங்க பொறாமப்படவோ எரிச்சலடையோ வேண்டாம். உங்களை தேவன் என்ன வரிசையில் வைத்திருக்கிறார். பெத்லகேமே, 1000ங்களுக்குள்ளே உன்னை சின்னதா வைத்திருப்பதில் நோக்கம் பின்னாளில் அறிந்து கொள்ள போகிறாய். தெரியாது. ஆமென். ஏமாத்திட்டான். ஆமென். ஏசா வந்து கேட்கிறான், அப்பா என்னை ஆசீர்வதியும். ஈசாக்கு திகைக்கிறான். ஹே, கொஞ்சம் முன்னாடி தான் எனக்கு கொடுத்தேன். ஓ, உன் தம்பி வந்து வாங்கிட்டு போயிட்டான்பா. ஏசா அழுறான், அப்பா இந்த ஒண்ணுதான் உங்கள்கிட்ட உண்டாப்பா, இந்த ஒரு ஆசீர்வாதம் தான் உண்டா. கதறான். வேட்டையாடுகிற இருதயத்தை கடினமா, இருதயம் இழகினவனுக்கெல்லாம் வேட்டையாட முடியாது இல்ல. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரன் உண்டு. கடையில் ஏதாவது கறி வாங்க போய் கறி வெட்டுறதெல்லாம் பார்த்துட்டாருன்னா அவர் அதுக்கப்புறம் கறி அன்னைக்கு சாப்பிட மாட்டார், அடுத்த நாள் சாப்பிடுவார். ஐயோ அதெல்லாம் பார்க்க முடியாது, ஐயோ சகிக்க முடியாது. அப்போ எந்த அளவுக்கு ஒருத்தன் வேட்டையாடி ஒன்றை அடித்து பிடிக்கிறான்னு அவன் இருதயம் எப்படி இருக்கும். அவன் இப்ப அழுறான், கதறான். ஏன்? ஒருத்தன் தந்திரமா வந்து அவன் ஸ்தானத்தில் நின்று அவனுடைய வரிசையில் நின்று வாங்கிட்டு போறான். தேவன்கிட்ட இதை இந்த வேலை ஈசாக்கை ஏமாத்தலாம், அங்க ஏமாத்த முடியாது. யாக்கோபே, நீ உன்னை புரிஞ்சுக்கோ. உனக்கு ஆசீர்வாதம் உங்க அப்பா கூடாரத்தில் இல்ல. உனக்கு ஆசீர்வாதம் யாபோக்காற்றின் கரையில் இருக்கிறது. யாபோக்காற்றின் கரையில் இருக்கிறது. உன்னை இந்த வரிசையில் வைத்திருப்பதின் நோக்கம் என்ன தெரியுமா? உனக்கு இல்லாத இடத்துல போய் நீ ஏன் ஏமாத்தி வாங்குற? 20 வருஷம் நீ இங்க டூயட் பாடி நடக்கிற ராகேல் கூட ஏசாங்க அழுதுட்டு தானே இருக்கிறான். ஏசா அழுதுட்டு தானே இருக்கிறான். நம்ம ரட்சிக்கப்பட்டவங்க தான், பிரித்தெடுக்கப்பட்டவங்க தான். ஆனா சபையை ஒன்று சொல்லுகிற, நல்லா கேளுங்க, நாம சாப்பாடுல கை வைக்கும் போது இது இன்னொருத்தங்க வயிற்றுல அடிச்சு வாங்கினது என்று இருக்குமானால் அது நமக்கு ஆசீர்வாதமா இருக்காது. ஒருத்தங்களை அழ வச்சுட்டு நாம எடுத்து சாப்பிடுற சாப்பாடு அது பரலோகம் சகிக்காது, பரலோகம் விரும்பாது. புரிந்து கொள்ளுங்கள், என்னுடைய வரிசையில் நான் வச்சிருக்கிறார். என்ன ஒருத்தன் ஏமாத்தி வாங்கலாம், நான் இன்னொருத்தனை ஏமாத்தி வாங்க கூடாது. காரணம், என்னை தேவன் எந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் நிறுத்த போகிறார் தெரியுமா? ஆபிரகாமின் தேவன்,
ஈசாக்கின் தேவன், யாக்கோவின் தேவன். இதுக்கு தான் பொண்ணு இந்த வரிசையில வச்சிருக்கிறேன், இதுக்கு தான் பொண்ணு வச்சிருக்கிறேன். நீ விஷயம் தெரியும், அதான் நீ காத்துரு, நீ அமர்ந்துரு, வெயிட் பண்ணு, அவருடைய கைக்குள்ள அடங்கிரு. பிறரை ஏமாத்தி சாப்பிடாதீங்க. பிறரை வஞ்சித்து அபகரித்து அந்த காசை வாங்கி தயவு செய்து காணிக்கப்பட்டில் போடாதீங்க. விடமாட்டார் ஆண்டவர். யாக்கோபே, நீ வேஷம் மாறி ஏசாவா நின்று வாங்குறதுக்கு உனக்கு ஆசீர்வாதம் உன் வீட்டில் கிடையாது. உனக்கு ஆசீர்வாதம் யாபோக்காட்டின் கரையில் இருக்கிறது. அங்கே நீ யாக்கோபா நின்னாதான் ஆசீர்வதிப்பார். கேட்கிறாரோம் பேர் என்ன? இப்பொழுதுதான் புரிந்து கொண்டான். என்னை ஏன் என் வீட்டில் கடைசி வச்சிருக்கிறார் தெரியுமா? என்னை அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார், என்னை அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அங்க கேட்கிறார், அங்க உன் பேர் என்ன? அங்க மட்டும் ஏசான்னு சொல்லி இருந்தா இப்பதான் தெரியுது என்னை ஏன் ஆண்டவர் இப்படி வச்சிருக்கிறார். சீஷர்களில் பேதுரு உட்பட 12 சீஷர்களுக்கு பிற்பாடு வந்தவன் பவுல். இந்த பவுல மாதிரி படிச்சவன் அந்த கூட்டத்திலே கிடையாது. நிறைய லாங்குவேஜஸ் அவனுக்கு தெரியும், வேதத்தில் தேறினவன். ஆனா கர்த்தர் அவனை எந்த வரிசையில் வச்சிருந்தார் தெரியுமா? அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவன். 14 வருஷம் உட்கார வச்சிட்டார். அவன் ஸ்கூலுக்கு போகாதவன் பேசிட்டு இருக்கிறான். 14 வருஷம் படிச்சு டாக்டரேட் வாங்கிட உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கிறான். உன்னை எந்த வரிசையில் வைக்கிறாரோ உட்காந்துரு. 14 வருஷம் வெயிட் பண்றான். எதுக்காக பவுலே? இதுக்காகவா எல்லாத்தையும் விட்டுட்டு வந்த? இருக்கிறதுல உன்னை ரொம்ப சின்னதா வச்சுட்டாரு. எதுக்காக சின்னதா வச்சாரு கேட்ட பவுல் சொல்லுவார், மற்ற எல்லாருக்கும் கொடுத்ததை விட எனக்கு நிறைய கிருபை கிடைத்தது, எனக்கு அதிக கிருபை கிடைத்தது. யோவான் சுவிசேஷம், வெளிப்படுத்தின விசேஷம், 3 நிருபங்கள் என 5 புத்தகங்களை எழுதுகிறார். சீஷர்களில் முந்தினவன், முதன்மையானவன் பேதுரு 2 நிருபங்களை எழுதுகிறார். லூக்கா, டாக்டர் லூக், அவர் சுவிசேஷத்தையும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளும் 2 எழுதுறாங்க. மத்தேயு 1 எழுதுறார், மார்க் 1 எழுதுறார். ஆமே. இயேசுவுக்கு பிற்பாடு யோசேப்பு மரியாளுக்கு பிறந்தவர்களில் ஒருவனாகிய யாக்கோபு ஒரு நிருபத்தை எழுதுறான். யூதா ஒரு நிருபத்தை எழுதுகிறான். பேதுரு உட்பட எல்லாமே சிங்கிள் டிஜிட் தான். ஆனா அந்த சின்ன ரோல், இந்த கடைசியா வைக்கப்பட்டவன் 1 2 இல்ல 14 நிருபங்களை. ஹல்லேலூயா! உன்னை எந்த நிலையில் வைத்தாரோ அதுக்கு மேல இருக்கிறவங்களை பார்த்து பொறாமைப்படாதே. நீ வைக்கப்பட்ட நிலையில் இரு. உனக்கு மேல் இருக்கிறவர்கள் உன்னை பார்த்து ஆச்சரியப்படும்படிக்கு உனக்காக தேவன் கிருபை செய்வார். சிலரை வைப்பார், சில டைம் உன்னை நடந்துதான் போக பண்ணுவார். இருக்கிற காரியம் புடுங்கிடுவார். சில நேரத்தில் புரியாது. நேத்து என்ன முன்னாடி விட்டீங்க, இன்னைக்கு என்ன 3வது விட்டு இருக்கிறீங்க ஆண்டவரே, தெரியல. யோசேப்புக்கு பென்யமீனை ரொம்ப பிடிக்கும். ஆனா உட்கார வைக்கும் போது கடைசி தான் உட்கார வைக்கிறா. என்ன பார்க்கும் போதெல்லாம் நல்ல கட்டி பிடிக்கிறாரு, முத்தமிடுறாரு. ஆனா கடைசி தானே வச்சிருக்கிறாரு. எப்படியாவது அந்த இடத்தை பிடிக்கணும். நோ, தேவையில்லை. உன்னை தேவன் நிறுத்தின ஸ்தானத்தில் இரு. நீ பாரு, பங்கு வைக்கப்பட்டு வரும்போது, பென்யமீன் இடத்துல வரும்போது மூத்தவனுக்கு என்ன கொடுக்கப்பட்டதோ அதை விட 5 மடங்கு உன்னை வைக்கப்பட்ட ஸ்தானம். இப்போ உனக்கு தெரியாது சபையே, இப்போ உனக்கு புரியாது. இப்போ உனக்கு அதான் சொல்றல, என் வழிகள் உங்கள் வழிகள் அல்ல. உனக்கு தெரியாது. தாவீதுக்காக தைல கொம்பு கொண்டு வரப்படுகிறது பெத்லகேமுக்கு, ஈசாயின் வீட்டுக்கு. அந்த கொம்புக்குள்ள அபிஷேகம். தாவீதின் வீட்டில் இன்னும் 7 பேர் இருக்கிறாங்க. மூத்தவன் வந்து நிற்கிறான். தந்திரமா ஈசாக்கின் இடத்துல இருந்து வாங்க முடியும், ஆண்டவரிடத்துல இருந்து வாங்க முடியுமா? மூத்தவனுக்கு அது கொடுக்க ஈசாயும் விருப்பமா இருக்கிறான், பாஸ்டரும் விருப்பமா இருக்கிறார், சாமுவேலும் விருப்பமா இருக்கிறார்.
தகப்பனும் பாஸ்டரும் சேர்ந்தா ஆல்மோஸ்ட் எல்லா காரியமும் நடந்துரும். ஆனா தீர்மானிக்கிறவர் பரலோகத்தில் இருக்கிறார். பரத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். மூத்தவன் தலையில ஊற்ற போகும்போது ஆண்டவர் சொல்லிட்டார், நோ. இப்படி 7 பேருக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்திருந்தா கூட தாவீதுக்கு மீதி தான் கிடைத்திருக்கும். இந்த உலகம் வைக்கிற பங்கு அப்படிதான். நாங்க ஒரு 3 பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். தாயார் ஊட்டும் போது முதல் பிடிய மூத்தவனுக்கு ஊட்டுவாங்க, அடுத்த பிடி அடுத்தவனுக்கு, இந்த கடைசி வரவனுக்கு எப்பவுமே இந்த மீதி தான் கிடைக்கும். எல்லாம் போக மீதி, எல்லாம் போக மீதி. ஆனா ஆண்டவர் கொடுக்கிறது அப்படி கிடையாது. ஆண்டவர் கொடுக்கும்போது நமக்கு போக மீதி. ஹல்லேலூயா. அதுதான் தேவனுடைய செயல், அதுதான் அவருடைய செயல். உலகம் கொடுக்கும் போது எல்லாம் போக மீதி, ஆனா ஆண்டவர் கொடுக்கும் போது நமக்கு போக. ஆமென். யோசேப்புக்கு நிறைவா இருந்துச்சு, அது போகதான் மீதி. தாவீதை கர்த்தர் வரவழைக்கிறார். ஆமென். அந்த கொம்பில் இருக்கிற ஒரு டிராப் தைலம் கூட வேற விழாமல் வேற யாருக்கும் கொடுக்காம கர்த்தர் தாவீதின் தலையிலே அத்தனை ஊற்றும்படி கர்த்தர் வைக்கிறார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் உன்னை ஒரு வரிசையில் வைத்திருக்கிறார், உனக்கு ஒரு நியமத்தை வைத்திருக்கிறார், அதிலே செல்ல. ஆமென். முன்னாக ஓடுறவங்க ஓடட்டும். உனக்கு ஜூனியரா படிச்சிருக்கிறவங்க உனக்கு மேல் அதிகாரியா வருவாங்க. அதை பார்த்து ஒரு நாளும் சோர்ந்து போகாத, தளர்ந்து போகாத. ஆமென். அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவருக்கு தெரியும் இந்த பாதையில என்னை கர்த்தர் இப்படி வைத்திருப்பார் என்றால். அதுதான் யோபு சொல்லுகிறார், நான் போகும் வழி அவர் அறிவார். ஆமென். யோபுவின் நிலைமை எப்படி இருந்துச்சுன்னா, யோபு நடக்கும்போது ஆமென் எல்லாரும் ஒதுங்குறாங்க, எல்லாரும் வீட்டில் போய் கதவடைக்கிறாங்க. ஒரு காலத்துல நின்று கும்பிட்டு போட்டவங்க எல்லாம் இவன் பரியாசம் பண்றாங்க. ஆனா யோபு என்ன சொல்றார் தெரியுமா? அவர் என்னை சோதித்த பின். எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க, யோபு சொந்தக்காரங்க நினைச்சிருப்பாங்க யோபு வேற வழி இல்லாம நம்ம வீட்டு வாசல வந்து தட்டுவான்னு. தட்ட விடல ஆண்டவர், தட்ட விடல. 42வது அதிகாரத்தில் என்ன நடந்துச்சு தெரியுமா? யார் யார் யோபு என் வீட்டு வாசல, நம்ம வீட்டு வாசல எப்படியும் உதவிக்கு நம்ம கிட்ட தான் வந்து நிப்பா நினைச்சாங்களோ அத்தனை பேரும் யோபுவின் வீட்டுக்கு வராங்க. ஹல்லேலூயா. தேவன் உன்னை ஒரு காரியம் ஒரு பாதையில வைத்திருக்கும் போது புரிந்துகொள், நீ காணாத நீ அறியாத ஒரு நன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தந்திரமாய் இன்னொரு சம்பவம், டைம் போய்விட்டது, 3 காரியம் பேசணும். ஆனா இந்த ஒரு காரியத்தை சொல்ல ஏவப்படுகிறேன். அதோனியா என்று ஒருவன் இருந்தான். தாவீதுக்கு பிறந்த பிள்ளைகளில் அவன் ஒருவன். சாலமோன் இப்ப பிறந்து வளர்ந்து வரது. சாலமோன் யாருன்னா சின்ன பிள்ளையா இருக்கிறான். அவனை குறித்து அவனே சொல்லுகிறான், நான் போக்குவரவு, எனக்கு எங்க போகணும் எங்க வரணும்னே தெரியாது. நீ அதுவரை போயிட்டு வானா அதுவரை போவேன், போயிட்டு வரமாட்டேன். ஆமென். இப்போ அதோனியாவை எப்படி இருக்கிறான்னா, அவன் தன்னைத்தான் உயர்த்துகிற அளவுக்கு அவன் குதிரை வீரரை சம்பாதிக்கிறான், அவன் ரதங்களை சம்பாதிக்கிறான், தனக்கு முன்னாய் ஓடுகிற காலாட்களை எல்லாம் சம்பாதிக்கிறான். சாலமோனை கர்த்தர் எங்க வச்சிருக்கிறார்னா, கம்பேர் பண்ணும்போது சின்னவனா. இந்த வரிசையில் நீ இருந்தா போதும். ஆமென். எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க, அதோனியா தான் ராஜாவாய் வருகிறான். ஏன்னா அப்சலோம் இருந்தா கண்டிப்பா அப்சலோம் வந்திருப்பான். அப்சலோமை எதிர்க்க யாருக்கும் முடியாது, அந்த அளவுக்கு அவன் திறமையும் வீரமும் தந்திரம் உள்ளவன். அப்சலோம் கதை முடிஞ்சிச்சு. எப்படி அதோனியா தான் வருவான் நினைத்திருக்கும் போது எல்லாருடைய எண்ணங்களையும் கர்த்தர் அவமாக்கி சாலமோனை ராஜாவாக நிறுத்துகிறார். சாலமோன் ராஜாவாய் ஏற்படுத்தப்பட்ட பிறகு இந்த அதோனியா வந்து பத்சேபாள் இடத்துல சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? 1 ராஜாக்கள் 2வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். இதை வாசிங்க, செவிக்கலாம். அப்பொழுது அவன் ராஜ்யம் என்னுடையதா இருந்தது, ராஜ்யம் என்னுடையதா இருந்தது என்றும் நான் அரசாளுகிறதற்கு இஸ்ரவேலர் எல்லாரும் என் மேல் நோக்கமாய் இருந்தார்கள் என்றும் அறிவீர். உங்களுக்கு தெரியும், நீர் அறிவீர். ஆனாலும் ராஜ்யபாரம் என்னை விட்டு தாண்டி என் சகோதரனுக்கு ஆயிற்று, கர்த்தரால் அது அவருக்கு. ஹல்லேலூயா. அது என்னை விட்டு தாண்டி.
சில பாதையை நம்மை தாண்ட வைப்பார், சில இடத்துல நன்மையை தாண்டி வர வைப்பார். ஆண்டவரே, நான் சின்னவனா இருக்கிறேனப்பா, பெரியவனா இருந்தா நீ தாண்டணும், சின்னவனா இருந்தா நன்மை தாண்டி வரும். எது நல்லா இருக்கு? தாவீது பெரியவனா இருந்ததுனால தாவீது சொல்லுகிற உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். சாலமோன் எப்படி இருக்கிறான்? சின்ன பையன். அதனால கர்த்தர் சாலமோனை தாண்ட வைக்கல, சாலமோனுக்காக அந்த ராஜ்ய பாரத்தையே இது தந்திரமா எடுக்க நினைத்தவன் சொல்லுகிறான். எல்லாரும் என் மேலதான் நோக்கமா இருந்தாங்க, ஆனாலும் அது என்னை விட்டு தாண்டி தாண்டி வருது. அந்த பக்கம் இருக்கிறது தெரியல. அதோனியா என்கிற மதிலை தாண்டி சாலமோனே, உனக்கு நியமித்தது உன் கையில தான் வந்து சேரும். இது எப்படி ஆகும் தெரியுமா? இது கர்த்தராலே ஆயிற்று. ஒரு தேவ பிள்ளை, ஆண்டவரே, நீர் நியமித்த வழியிலும் நீர் என்னை வைத்த ஸ்தானத்திலும் நிலைத்திருக்க தரித்திருக்க எனக்கு கிருபை தருவீராக. கேட்கலாமா? கர்த்தர் நிச்சயமாய் சுதந்திரிக்க வைப்பாராக. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? நித்திய கண்மலையே, அசையாத பர்வதமே, அரணான கோட்டையே, நான் நம்பும் கேடகமே, உம்மை என்றும் நம்பியுள்ளேன், வெட்கப்பட்டு போவதில்லை, உம்மை என்றும் நம்பியுள்ளேன். ஹல்லேலூயா. போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு. ரெண்டு கைகளை உயர்த்தி உம்மைதான் உம்மைதான் நம்பி. ஆமென். ஜீசஸ் உம்மைதான். ஆமென் அப்பா இயேசையா. ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்ல, உலகமோ நிலை இல்லையே, உலகமோ நிலை இல்லையே, ஆமென். உலகமோ ரிபல கபதரபா ஷேரலரடனரா. நித்திய கண்மலையே, நித்திய ரிமல ஹண்டரே. இருதயத்திலிருந்து சத்தத்தை உயர்த்தி, அரணான நித்திய கண்மலையே, ரிபல கபதரபா ஷேரலரடனரா. ஏ மாமலரோ ஷேரலரடனரா. சொல்லுங்க, உம்மை என்று நம்பியுள்ளேன், உம்மை என்றும் வெட்கப்பட்டு வெட்கப்பட்டு, உம்மை என்றும் வெட்கப்பட்டு வெட்கப்பட்டு நான் வெட்கப்பட்டு. ஒரு 2 நிமிடம் கண்களை மூடி, எல்லாரும் கண்களை மூடி, வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில். ஆண்டவர் இப்பொழுது உங்களை எந்த நிலையில வைத்திருக்கிறார் என்பதை யோசித்து பாருங்க. அது விரும்பாம எவ்வளவு முறுமுறுத்தும். என்ன போய் இங்க வச்சிருக்கிறீங்களே, என்ன போய் இப்படி இவங்களுக்கு கீழே வச்சிருக்கிறீங்களே, எவ்வளவு முறுமுறுத்திருப்போம். நோக்கத்தை அறிந்து கொள் சகோதரா, நோக்கத்தை அறிந்து கொள் சகோதரி. ஆண்டவரே, முன்னாடி வச்சாலும் நீங்க என்ன பின்னாடி வச்சாலும் ஒரு காரணம் இருக்கிறதப்பா. பவுல் சொல்லுகிறார், வாழ்ந்திருக்கவும் தாழ்ந்திருக்கவும். சில நேரத்துல வாழ்ந்திருக்கிற நிலைமையில வைப்பார், சில நேரத்துல தாழ்ந்திருக்கிற நிலைமையில வைப்பார். சில நேரத்துல நம்மள பிளைட்ல போக விடுவார், சில நேரத்துல நடத்தி கொண்டு வருவார். புரியல, பல நேரத்துல
தெரியல. அப்பொழுது யோபுவை மாறி சொல்ல, முந்தின சீர் இருந்தா நல்லா இருக்குமே. பைபிள் சொல்லுது, நீ அப்படி சொல்லாத, அப்படி சொல்லாத. முதல் வரிசையில நின்ற உன்னை மூணாவது வரிசையில கொண்டு வந்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஆண்டவரே, இவ்வளவு என்ன படிக்க வச்சு, இவ்வளவு மொழிகளை கற்க வைத்து, என்ன எல்லாருக்கும் கடைசி கொண்டு வந்து வச்சிருக்கிறீங்களா ஆண்டவரே. பவுலே, ஆமென். இன்று நீ காண்பதை ரிசல்ட்டா பார்க்காத. இது கடந்து போகிறது. கடந்து போகிறதை ரிசல்ட்டா எண்ணாதே. நிலைத்திருக்கிறது வரப்போகிறது. கடந்து போகிறது ரிசல்ட் கிடையாது. கடந்து போகிறது ரிசல்ட் கிடையாது. நிலைத்திருப்பது இனியே வரப்போகிறது. கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை என்றென்றைக்கு நம்பு. ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுவோம், நித்திய சத்தமாய் அரணான நித்திய கண்மலையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரபலரதனரமா ஏபலரதனமா சந்தரபலர கபலரதரா உடரபலரியதனரே. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உம்மை என்று நம்பியுள்ளேன். உம்மை என்றோ ஆமென். வெட்கப்பட்டு போவதில்லை. எஸ் ஜீசஸ். வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு நான் முழு பலத்தோடு கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. முழு பலத்தோடு, முழு பலத்தோடு. ரேமாமா சேரே ஏமலர ஹந்தரே ரிபலர தடரா சந்தரா லகதரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீசஸ், 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 ஜீசஸ். ஜீசஸ். நான் எல்லாரிலும் சிறியவன் என்று பவுல் சொல்லுகிறான். சொல்லிவிட்டு சொல்லுகிறான், அவர்கள் எல்லாரிலும் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். அது எப்படி தெரியுமா? நான் அல்ல, எனக்குள் இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. ரெண்டு கைகளை உயர்த்தி எனக்குள்ள சொல்லுவீங்களா? எனக்குள்ள நீங்க தந்திருக்கிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். எனக்குள்ளே நீர் வைத்திருக்கிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். தகப்பனே நன்றி. உம்மை துதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். கிருபையாய் உங்க சமூகத்தில் கொண்டு வந்து பாட, துதிக்க, ஆராதிக்க, செபிக்க வைத்தீர். எங்களோடு இடைப்பட்டீரப்பா. நீர் எங்களுக்காய் ஆயத்தம் பண்ணின நன்மைகள் இருக்கிறது. நீர் நியமித்த பாதை, நீர் வைத்த ஸ்தானம், இதை விட்டு விலகாமல், பின்வாங்காமல், இடராமல் முன்னோக்கி செல்ல கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, யோசுவாவை சுதந்தரிக்க வைத்தது போல ஒவ்வொருவரை சுதந்தரிக்க வைத்து உமக்கு சாட்சிகளாய் நிறுத்துவீராக. சமாதானத்தோடு அனுப்புங்க. இந்த வாரம் ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சியின் வாரமாய், ஆசீர்வாதமான வாரமாய் இருப்பதாக. வேண்டிய சுகம்பலம் கிருபைகளை கொடுத்து கண்மணி போல காத்துக்கொள்ளும். காரியங்கள் கைகூடி வர பண்ணுகிற வாரமாய் இருப்பதாக. ஆட்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, சாட்சியாய் கொண்டு வாங்க. எல்லா மகிமை கனமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம், இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும், சிநேகமும், பாதுகாவலும், அரவணைப்பும்
நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹalleluya. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.